वंदे वैकुंठदेवहान्यं देवं भूषवतीशकं यद्वे वंदे विश्वमेकज्यमस्तिकं यदुराहं सोदो उपुलामोदवासिकं श्रीनाथसमायामं जटायुक्त उपास्महे नादेरभवेयमादवाहं यस्यैकमिकं तत्त्वं सत्तामलकटां यस्यामरविन्दार्थं नाथभागे समर्पितं शुद्धसत्त्वमयं सर्वे अवतारदिवापरम् अनुज्जितक्षमायोगमुख्य जनबाधकम् अस्पृष्टपदरागं ब्रह्माणं सूर्योपास्महे यामुनन्ते तत्साधु वृन्दावनेक्षितम् निरतनिर्महत्वर्षे यत्र कृष्णपदारकः दयानिग्रहनिशीकस्य दैशिकं पूर्णमास्महे येन विश्वविद्योगविष्णोरपूर्जितमनोरकः लक्ष्मणं हृदायेति यज्ञो श्रीस्वामीनपतिनां कृतिम् वंदेहं वरदाध्यक्षं सत्ताभिजनभूषणं संजीवयतिमाहुः नमो ब्रह्मावस्तप्रभूतं वंदे आश्रय रामानुजगुरुमनस्वादिगंतांबुवाहम् नमो रामानुजाध्याय वेदान्तार्थप्रदायिने आश्रय पद्मनाभाय प्रदायिने श्रीमान् वेंकटनाथार्य कविताकीर्ति वेदान्ताचार्य वैष्णवे रतिरत्नां सदाश्री श्रीमौ लक्ष्मण योगीन्द्र सिद्धान्त जयध्वजम् विश्वामित्र गौरवभूतं वरदायकमन्त्रे ब्रह्मवर्गप्रदन्नाय श्रीय ब्रह्मणे नमः अतीतं लोकविख्यातं कौटिल्यं विदुराम्बरम् रामानुजाद्य सिद्धान्त स्थापनाचार्यमाश्रये नमो वर्गविष्मार्जनानन्ददायिने आचार्य वरदार्याय वादितभागवास्पदे शरद्यां पुरसम्पदां चरणगौरीकानां जगद्गुरुनीश्वरम् श्रीरङ्गे श्रीसुनाथमया बहुशादिप्रेक्षितम् जातश्रीरविन्मकार्यमणीपादाम्बुजेन्द्रम् शान्तिकादिदयादिशोभने भागं सुधाकेतम् श्रीमद्योगिश्रीमन्त्रे श्रीमद्श्रीहरिहरजीवरघुनाथमणिरेहृतम् योगिने प्रसादात्
தேவதாதிகரணம்னு அதிகரணாச்சு. பிரவிதாதிகரணத்துல ஹிருத்யபேட்சையாது மனுஷாதிகாரத்வான் அப்படின்னு சொன்ன இரண்டாவது சூத்திரத்துக்கு மேல உபாசனமானது பிரம்மோபாசனமானது மனுஷாதிகாரம் அப்படின்னு சொல்லப்பட்டது. அதுக்கு மேல பிரம்மோபாசனம் மனுஷாதிகாரம் மாத்திரம் சொன்னா அது மனுஷனுக்கு கீழே உள்ள சிறிய மட்டும் ஜாகிரதிக்கிறதா, இல்ல மனுஷனுக்கு வேணும் தேவதைகளையும் ஜாகிரதிக்கிறதா? அப்படின்னா தேவதைகளுக்கு பிரம்மோபாசனத்தை அதிகாரம் உண்டா கிடையாதா அப்படின்னு கேள்வி வந்து, அதிகாரத்துக்குரியதான அஸ்தித்வம் சாமர்த்தியம் ரெண்டு. தேவதைகளுக்கு அஸ்தித்வம் சாமர்த்தியம் ரெண்டும் உள்ள காரணத்தால அஸ்தித்வ சாமர்த்தியோகோ சம்பவாது அவர்களுக்கும் உபரியதி அதிகாரோ அஸ்தி பாகராயணர் சித்தாந்தம் பண்ணார். தேவதாதிகரணத்தை ஆண் சூத்திரங்களால ஏற்பட்ட சித்தாந்தம். அடுத்தபடியா தேவதைகளுக்கு பிரம்மோபாசனத்து அதிகாரம் உண்டுன்னா எல்லா தேவதைகளுக்கும் எல்லா உபாசனத்திலையும், ஏன்னா பிரம்மோபாசனம் ஒண்ணு இல்ல, பிரம்மோபாசனம் 32 வகையான உபாசனங்கள் இருக்கு. அந்த உபாசனங்கள் எல்லாவற்றிலுமே எல்லா தேவதைகளுக்கு அதிகாரம் உண்டா? சர்வாசாம் தேவதானாம் சர்வாஸ்வதி வித்யாசு அதிகாரா வித்யதேவா அப்படின்னு அடுத்தபடியா கேள்வி. இதுல எல்லா தேவதைகளுக்கும் எல்லா உபாசனைக்கும் அதிகாரம் இல்லை அப்படின்னு கூறப்பட்டோம். அத குறிப்பிட்ட சில தேவதைகளுக்கு குறிப்பிட்ட வித்தியைகள்ல அதிகாரம் இல்லை. அதனால தேவதைகளுக்கெல்லாம் பிரம்மோபாசனத்தை அதிகாரம் சொல்றது கார்த்தியன இல்லை. சித்திய தேவதைகளுக்கு சித்தியில உபாசனங்கள்ல அதிகாரம் உண்டே வழிய எல்லா தேவதைகளுக்கும் எல்லா உபாசனையும் அதிகாரம் இல்லை அப்படின்னு கூறப்பட்டோம். அது எந்த பார்க்கிறோம் அந்த மாதிரி கேட்டாக்க மது வித்தின்னு சொல்லக்கூடியதான வித்தியை இருக்குது. அந்த வித்தியில வதுருத்ர ஆதித்யாதி தேவதைகள்ல ஏகதேசம் வதுருத்ர ஆதித்யாதி, அது மாதிரி வித்தியைகள்ல ஏகதேசம் மது வித்யாதி. இவைகள் அதான் மத்வாதிசு அசம்பவாது அனதிகாரம் ஜெய்வினி. மத்வாதிசு வித்யாசு வசுருத்ர ஆதித்யாதீனாம் தேவதானாம் தேஷாம் அதிகாரா நாஸ்தி புதா அசம்பவாத் உபாசனசீல அசம்பவாத் அப்படின்னு ஜெய்வினி ஆச்சாரியம் மன்னியது.
பூர்வபக்ஷம். இது மொத்தம் 3 சூத்திரம் இந்த அதிகரணத்துல. மத்வதிகரணத்துல மத்வாதிசு அசம்பவாது அனதிகாரம் ஜெயினி ஜோதிஷி பாதாச்ச 2 சூத்திரம் பூர்வபட்ச சூத்திரம். பாவந்து பாதராயணா அஸ்தி அப்படிங்கிறதுனால 3வது சூத்திரம் சித்தாந்த சூத்திரம். பூர்வபட்ச சூத்திரம் சித்தாந்த சூத்திரத்தை விட அதிகம். 2 சூத்திரத்தினால பூர்வபட்சம் பண்ணி ஒரு சூத்திரத்தினால சித்தாந்தம் பண்றாங்க. முதல் பூர்வபட்ச சூத்திரமானது ஒருதுல மத்வாதி வித்தியர்கள் மது வித்தியாதிகள வசுருத்வாதித்யாதிகளுக்கு அதிகாரம் இல்லை. கேட்டாம் அதிகாரம் அசம்பவாது. இதுக்கு பூர்வபட்சத்துல 2 காரணம் சொல்றாங்க. ஒன்னு என்னன்னு கேட்டா வசுவாதி தேவதைகள் தான் அங்க உபாசியர்கள். முதல்ல மது வித்தியை அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா சாந்தோ சுப்ரண்டத்துல மது வித்தியன்னு ஒரு வித்தியை. அந்த மது வித்தியில அசௌவா ஆதித்யோ தேவமது என்று ஆரம்பிச்சு இந்த ஆதித்யனாகிற சூரியன் தான் தேவதைகளுக்கெல்லாம் மிகவும் போக்கியமான மதுங்கிறது மிக போக்கியமான பதார்த்தமாக இருக்கா. அதுல என்ன அந்த ஆதித்யன்ல என்ன போக்கியதுன்னு கேட்டாக்க யாகங்கள் இருக்கேன். யாகங்கள்ல ரிக்வேதம், எதிர்வேதம், சாமவேதம், அதர்வாங்கிரம், இந்த மாதிரி அதவும் ஆங்கிலம் சொல்லக்கூடிய இந்த 5 வகையான வேத சாக்கைகளால நிர்வர்த்தனம் பண்ணப்பட அதனால பண்ணப்படுகிறதான யாகம். யாகத்துல எல்லா வேதத்திலையும் சேர்ந்துதான் யாகம் நடக்குது. அந்தந்த வேதத்தில் உள்ள மந்திரங்களால பிரதிபாத்தியமான அந்தந்த யாகத்தினுடைய அம்சங்களில் உள்ள போகியத்தை ஆதித்யனாக சூரியன், அந்த சூரியனுக்கு 5 பக்கத்துல அதோ பாகம் இதாய 4 திக்குகளையும் மேலுள்ள பாகத்திலையும் இப்படி பண்ண யாகத்துடையதான போக்கியதையானது ரொம்ப அதிகமான போக்கியமான யாக பலனானது. அதை வசுக்கள், ருத்ரர்கள், ஆதித்யர்கள், மருத்துக்கள், சாத்தியர்கள் சொல்லக்கூடியதான் 5 வகையான தேவம். முதல்ல ருக்வேத விஸ்பன்னமான அந்த யாகத்துடையதான பல விசேஷம், அந்த போக்கிய விசேஷத்தை வசுக்கள் அனுபவிக்கிறார்கள். அதனால அதுக்கப்புறம் ருத்ரர்கள், ஆதித்யர்கள், மருத்துக்கள், சாத்தியர்கள் சொல்ல இந்த 5 விதமான தேவதைகள் இந்த 5 விதமான போக்கியத்தை அனுபவிக்கிறார்கள். இப்படி வஸ்வாதி தேவதைகளுக்கு ஆதித்யனானவன் போக்கியமாக இருக்கிறதான இவ்வர்த்தத்தை இத சதாச்சாரம் மூலமாக உணர்ந்து இதை கொண்டு அந்த ஆதித்யனை உபாசனம் பண்ணவர்கள் அவனுக்கு வஸ்வாதிகளால அனுபவிக்கப்படுகிற ஆதித்யனுடைய போக்கியமான பாகம் இருக்கே அதை அறிந்து உபாசிக்கிறவன் வசுக்களிலே ஒருவனாக ஆகிறான். வசூனாமேவ இயக்கம் புஷ்வா அந்த அமிர்தத்தை அனுபவிக்கிறார். இதே மாதிரி அந்தந்த போக்கியாம்சத்தை அவரவர்கள் அனுபவித்து அந்த பலனால அந்த உபாசன பலத்தால வசுவாகவோ ருத்ரனாகவோ ஆதித்யனாகவோ மருத்தாகவோ சாத்தியர்களாகவோ ஆகிறார்கள். இது இந்த வித்தியை போற பிரகாரம். இது இந்த வித்தியை போற பிரகாரத்தை பார்த்தா வசுருத்து ஆதித்யாதி பதம் தான் அந்த வித்தியில பிராப்தியமான பதமாக தெரியும். இந்த உபாசனத்தால் வசூனானேவ ஏகோ பவதி, அடுத்த உபாசனத்தால் ருத்ரானானேவ ஏகோ பவதி. இதுல இந்த வசுருத்து ஆதித்யாதி பத பிராப்தி தான் இங்க உபாசன பலன். யாருமே தான் இருந்து இப்ப இருக்கிற தசைய பலமாக பேசிக்கிறாங்க. ஏன்னா அவன் தான் ஏற்கனவே வசுவாக இருக்கானே, ஏற்கனவே வசு பதத்தில் இருக்கிறவன் இந்த உபாசனத்தை பற்றி திரும்பி வசு பதத்தை அடைகிறது அப்படிங்கிறது அந்த பலன்ல அவனுக்கு அர்த்தம் கொண்டிருக்காரு. அதனால அஸ்தித்வ சம்பவம் பிராப்தியமான பலன் ஒண்ணு இல்லை. இப்ப தன்னிடத்தை இல்லாத ஒண்ணு அடைவதற்காக ஒரு உபாசனத்தையோ ஒரு கர்மாவையோ அனுப்பிக்கணும். சொர்க்கத்தில் இருக்கிறவங்க எதுக்கு ஜோதிஷம் பண்ணணும், மோட்சத்தில் இருக்கிறவங்க எதுக்கு பக்தி பிரபத்தியாதிகளை பண்ணணும். பலம் எப்ப கை புகுந்ததாசி இருக்கோ அப்ப அதுக்கான உபாயத்தை அனுப்பிக்க வேண்டியது. அதுல அந்த உபாய பலன்ல அஸ்தித்வம் வராது. அதனால வசுருத்ர ஆதித்யாதி தேவதைகளுக்கு இந்த வித்தியினால பிராப்தியமான பதமானது அதே வசுருத்ர ஆதித்ய பதமானபடினால அவர்களுக்கு இந்த பலத்துல அஸ்தித்வம் இருக்காது. அதனால அதிகாரம் அசம்பவம், அதனால அனதிகாரம்.
ரெண்டாவது இந்த வித்தியில் இருக்கு, இந்த வித்தியில பிராப்தியமானது மட்டும் இல்ல, இந்த வித்தியில அவர்களே உபாசிக்கிறார். நகி உபாசகர்கள் தன்னையே உபாசனம் பண்ணு, யாருமே தன்னைத்தானே உபாசிக்கிறதுங்கிறது ஏற்பம். உத்கிருஷ்டமான இந்த பதார்த்தத்துக்கு உபாசனம்ங்கிறது என்ன? இந்த சுவாபதிக்க உத்கிருஷ்ட பதார்த்த பிரீத்தி பூர்வக சிந்தனம் தான் உபாசனம். தன்னைக்காட்டு உத்கிருஷ்டமான பதார்த்தத்தை அது அந்த உத்கர்ஷத்தினால ஏற்பட்ட பிரீத்தி பூர்வமாக சிந்தனம் பண்றதுதான் உபாசனம். நகி கட்சித்து சுவாத்மான் உபாசனம். இந்த பலம் மட்டுமில்ல, இங்க உபாசியர்களும் இங்க அந்த வசுருத்ராதித்யாதிகள் தான். அதனால வசுருத்ராதி ஆதித்யாதிகள் ஸ்வயம் தங்களை தாங்களே உபாசித்துக் கொள்கிறார்கள், அதுக்கு தங்களை தாங்களே பலமாக அடைகிறார்கள் சொல்லிட்டு இது சர்வதா அஸ்தித்வமும் இல்லை, சாமர்த்தியமும் இல்லை. தேவானாம் தேவதாத்திராக உபாசியாவது, தேவர்களுக்கு மேல இந்திராதிகளுக்கு மேல இந்திராதிகள் அவர்களுக்கு உபாசியமாக முடியாது. ஆகினால இந்த ரெண்டு காரணங்களாக தேவானாம் தேவதாந்தரா பாவாத் அப்படின்னு ஒரு நியாயம். உபாசியமான தேவதைகளுக்கு அவர்கள் தங்களுக்கு தாங்களே உபாசியமாக மாட்டாங்க. அதனால தன்னுடைய பதத்தையே திரும்பவும் நாம் பிராப்தியமாக அடைவதுங்கிறதுல அஸ்தித்வம், தங்களையே தாங்கள் உபாசிக்கிறதுங்கிறதுல உபாசனத்துக்கான இந்த சாமர்த்தியம் போச்சு. அதனால அஸ்தித்வ சாமர்த்திய அபாவாது மத்வாதி வித்தியர்கள மது வித்தியாதிகள்ல வசுருத்ராதித்யாதிகளுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு கூறப்பட்டது. இந்த கூறப்பட்டதுக்கு மேல இன்னொரு கூறப்பட்டது என்னன்னு கேட்டாங்க, அதுதான் ஜோதிஷி பாவாச்ச. ஒரு குறிப்பிட்ட வித்தியை சொல்லும் பொழுது இந்த வித்தியில ஜோதி சப்த வாக்கியமான பரமாத்மாவுக்கு தேவர்களால உபாசியம் சொல்லப்படுது. ஜோதிஷி பாவாச்சன் என்னதும் ஜோதிஷி ஜோதி சப்தமானது பரமாத்மாவுக்கு குறிக்கிற வாக்கியம். தம் தேவாக ஜோதிஷாம் ஜோதிஷி ஆயுகு அமதவிச்சு பார்த்ததே நாராயண பரம் நாராயண ஜோதிஷி அதை எழுத வந்து அதை எதை போறோம் திவோ ஜோதிர் தீர்க்கதே. ஜோதி சப்தமானது ஜோதி சரணாதிதான ஜோதி சப்தமானது பரமாத்மாவுக்கு வாசகத்தை. ஜோதிஷி பாவாச்ச பரமாத்மா விஷயத்துல தேவர்களால் உபாசிக்கப்படும் சொல்லி சொல்லுது. இப்போ இது இந்த வாக்கியம் தேவையில்லாத வாக்கியம். எப்போ தேவதாதிகரணத்துல முன்ன விகரணத்தை நிர்ணயித்த பிரகாரம் எல்லா தேவதைகளுக்கும் எல்லா உபாசனத்தையும் அதிகாரம் உண்டு அப்படின்னு தேவதைகளுக்கு சாமானியான பிரம்ம வித்யா அதிகாரம் தேவைன்னா இந்த வாக்கியத்துக்கு ஒன்றும் பொருள் இல்லை. இந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் உண்டாக வேணும்னாக்க, அதாவது குறிப்பிட்ட வித்தியை சொன்ன இடத்துல தேவர்களால உபாசிக்கப்படும் தன்மை சொல்லணும்னாக்க, அப்போ எந்த இடத்துல தேவதைகளுக்கு பரபிரம்ம உபாசனம் சொல்லப்பட்டிருக்கோ அங்கதான் வந்து மற்ற இடத்துல கிடையாதுன்னு இந்த வாக்கியத்தினாலும் தெரியும். இல்லைன்னா இந்த வாக்கியத்துக்கு கட்சின்னு கிடையாது. சாமானியமா நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப இந்த அதிகாரம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட வித்தியை பற்றி சொன்ன இடத்துல ஜோதிஷி பாபாச்சன்னு இல்லையா இந்த தம் தேவாக ஜோதிஷாம் ஜோதிஷி பிரம்ம உபாசனை சொன்ன இடத்துல இந்த குறிப்பிட்ட வித்தியில தேவர்களுக்கு உபாசன அதிகாரம் உண்டு, பரமாத்மா அவர்களுக்கு உபாசியமாக இருக்கிறான் அப்படின்னு சொன்ன காரணத்தால சர்வத்த எல்லா வித்தியகளையும் எல்லா தேவதைகளுக்கும் பரபிரம்ம உபாசன அதிகாரம் உண்டானால் இந்த வாக்கியம் ஏற்றம். ஆகையினால ஜோதிஷி பாவாது குறிப்பிட்ட ஒரு வித்தியிலே தேவர்களால் ஆராதிக்கப்படும் தன்மை, தேவர்களால் உபாசிக்கப்படும் தன்மை பிரம்மத்துக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரணத்தால் பிரம்மத்தினுடையதான தேவதா உபாசிக்கமானது என்ற ஊக்கம் தக்கலைங்க. சொல்லப்பட்ட இடங்கள்ல மட்டும் எந்தெந்த வித்தியங்கள்ல எந்தெந்த தேவதைகளுக்கு சொல்லப்பட்டிருக்கோ அந்தந்த தேவதைகளுக்கு அங்கங்க உபாசனாதிகாரம், அது ஒரு பொதுவில் உபாசனாதிகாரம் இல்லை அப்படின்னு இரண்டாவது சொல்லப்பட்டது. மத்வாதிகு அசம்பவாது அனதிகாரம் ஜெயினி ஜோதிஷி பாவாச்ச. பாவம்
பாவம் து பாதராயணோ அஸ்தி. இதுதான் சித்தாந்த சூத்திரம். கீழே சொல்லப்பட்டதான பூர்வபட்சங்கள் இரண்டையும், ரெண்டு சூத்திரங்களால் சொல்லப்பட்ட பூர்வபட்சத்தை பாதராயணர் இங்க நிரசித்து எல்லா தேவதைகளுக்கும் வசுருத்ர ஆதித்யாதிகளால, வசுருத்ர ஆதி சப்தத்தால மறுத்து சாத்தியர்களான தேவதைகள் எல்லாருக்கும் எல்லா விதமான மது வித்தியை உட்பட்டதான எல்லா வித்தியைகளையும் எல்லா தேவதைகளுக்கும் அதிகாரம் உண்டு. பாவம் அவர்கள் சொன்னதான அனதிகாரம், அதிகார அபாவத்தை வியாபரிக்கிறார். பாவம் பாவம் தான் சித்தாந்தம். சுசப்தமானது பூர்வபட்சத்தை வியாபரிக்கிறது. ரெண்டு சூத்திரங்களால் சொல்லப்பட்ட பூர்வபட்சத்தை, அதாவது எல்லா தேவர்களுக்கும் எல்லா வித்தியர்களும் அதிகாரம் இல்லை, அதுக்கு என்ன சித்தாந்தம் அப்படின்னு கேட்டா, மது வித்தியாதிகள்ல வசுருத்ர ஆதித்யாதிகளுக்கு அதிகாரம் இல்லாதது போல் அப்படின்னு காட்டப்பட்டதான அந்த பூர்வபட்சத்தை சுசப்தமானது வியாபரிக்கிறது. இது சித்தாந்த சூத்திரத்துக்கு அதான் அடையாளம். இது சித்தாந்தத்துக்கு ஒரு ஐடி கார்டு. என்னங்கிற சுசப்தமானது உத்த பூர்வப்பட்ட பயத்தையும் வியாபரிக்கிறது. பாவம் சுசப்தத்தால பூர்வபட்சத்தை வியாபரித்து பாவம் என்பதனால வசுருத்ர ஆதித்யாதிகளான தேவதைகளுக்கும் மது வித்தியை உட்பட்டதான எல்லா வித்தியர்களையும் அதிகாரமானது உள்ளது. இது பகவான் பாதராயணம் வந்தது. பாவம் து பாதராயணா அஸ்தி. சப்தமானது இது சேதம். என்னன்னு கேட்டா, முதல்ல அவர் குறிப்பிட்டு என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டா, வசுருத்ர ஆதித்யாதிகள், வசுருத்ர ஆதித்ய பதம் தான் இந்த வித்தியினால பிராப்தியம் என்பதும், வசுருத்ர ஆதித்யாதிகள் தான் இந்த வித்தியில் உபாசியர்கள் சொன்னதும் சரியில்லை. வேதாந்தத்துல பிரம்மத்தை தவிர வேற யாருக்கும் மூக்கு உபாசியம் கிடையாது. மேலும் தேவ மனுஷியாதி வாசக சப்தங்கள் எல்லாம் தத்த சரீரகால பரமாத்ம பர்யந்தம் போகக்கூடியது. அதனால இந்த வித்தியில் உபாசியமாக சொல்லப்பட்ட வசுருத்ர ஆதித்யாதிகளுக்காலே அவர்கள்லாம் வெறும் வசுருத்ர ஆதித்யாதி தேவதைகள் இல்ல. வசுருத்ர ஆதித்யாதிகளுக்கு அந்தராத்மாவாக இருக்கக்கூடிய அவர்களுக்கு அந்தர்யாமியாக தற்சரீரகால பரமாத்மா தான் அந்த சப்தத்தால குறிப்பிட்டிருக்கான். ஏன்னா பரமாத்மா வெற்றிச்சாருக்கு முழுக்கு உபாசியம் கிடையாது. அதனால இங்கு சொல்லப்படுறது வசுருத்ராதிக்கு சரீரகான பரமாத்மாவை தான் எப்படி பிரதர்த்தன வித்தியில இந்த சப்தத்தால் இந்திரனுக்கு அந்தர்யாமியான பரமாத்மா சொல்லப்பட்டானோ அதே பிரதர்த்தன வித்யா நியாயத்தாலே இங்கே வசுருத்ர ஆதித்ய சப்தத்தால வசுருத்ர ஆதித்யத்துக்கு அந்தராத்மாவான சரீரகான பரமாத்மா தான் உபாசனா சொல்லப்பட்டான். அதனால தன்னையே தாங்கள் உபாசிக்கிறது அப்படிங்கிறதான தோஷம் இல்லை. இரண்டாவது, இங்க பலம் வசுருத்ர ஆதித்ய பதப்பிராப்திங்கிறது அது பூர்ண பலம் இல்லை. அது நடுப்புல கிடைக்கக்கூடிய ஒரு இன்டர்மீடியேட்டான. ஏன்னா இந்த வசுருத்ர ஆதித்யாதி பதப்பிராப்தி பூர்வகமாக பரமாத்மா பிராப்தி தான் பலம். ஏன்னா இந்த வித்தியை புதம் சுக்கிறது எப்படி சொல்லான்னு கேட்டா, வசூரா நேவே ஏகோ பூஸ்வா அப்படின்னா வசுருத்ர ஆதித்யாதி பதில்கள் அடையாளம் சொல்லிட்டு கடைசியில இந்த காரிய பிரம்மமாக ஆதித்யனிடத்தை உள்ள போக்கியத்தை உபாசிக்கிறவர்களுக்கு இது பலன். இது இப்படியே போய் காரண பிரம்மமாக பரமலோகத்தில் இருக்கக்கூடியதான ஆதித்யனான அந்த பரமாத்மா உபாசனத்தை இது பற்றி மத்திய ஏக்கல சாதாரண சொல்ல முடியா அந்த பரமபதமாக திவ்யலோகத்துல மத்தியத்துல ஏகலகான உதயதான அஸ்தமேதான் உதயாஸ்தமனங்கள் இல்லாத ஒரு காரணபூதமான காரண ஆதித்ய சொரூபம்னு பரமாத்மா அவர் உபாசிக்கப்பட்டவனாக ஆக்கிறான். இல்லையா அதனுடைய பலமாக கடைசியில பரிபூர்ணமான பிரம்ம பிராப்திக்கு அது பர்யந்த மது வித்தியைக்கு பலம். இப்ப மது வித்தியில சொன்ன ரெண்டு ஆட்சேபங்களுக்கும் பதில் சாதிச்சாச்சு. முதல்ல வசுருத்ர ஆதித்யாதிகள் தாங்களே தங்களை உபாசிக்கிறார்கள் அர்த்தம் இல்லை. உபாசிக்கிறவர்கள் வசுருத்ர ஆதித்யாதிகள், உபாசியமான வசுருத்ர ஆதித்யாதிகள் வெறும் வசுருத்ர ஆதித்யாதி தேவதைகள் பட்ட கருவிகளான பரமாத்மா. இப்படிதான் வேதாந்தத்தை இதை ஒன்றும் சொல்லி தெரியணும்னு ஜெயினிக்கு சரீராத்மாவோட தாற்பயம் கிடையாதுனால அவர் சொல்ற. ஆனா
அவர் மீமாசகராக ஆட்சேபிக்கிறார். வேதாந்தியா இருந்து பார்த்தாக்க இது ஆட்சேபம் கிடையவே இல்லை. ஏன்னா வேதாந்தத்தை பொறுத்தவரைக்கும் உபாசியமான சப்தங்கள் எல்லாம் பரமாத்மாவுக்கு தான் வாச்சகப்பட்ட. அதுவும் சரீர வாச்சக சப்தங்கள் எல்லாம் சரீரி பர்யந்தம் அபரியாசார புத்தியினால போகும் என்பதும் அப்படி பார்த்தா வசூஜாதிகளான உபாசிய ஸ்வரூபம் எல்லாம் பரமாத்மாவுக்கு தான் புரியுது. அதே மாதிரி வசூஜாதித்யாதிகள் எல்லாம் அந்த பத பிராப்தி தான். வசூஜாதித்ய தேவ பத பிராப்தி மட்டும் பலன் இல்லை, தற்பூர்வகமான பரமாத்மா பிராப்தி தான் பலமாக இருக்கு. ஆகினால இவைகளுக்கு இந்த வசூஜாதித்யாதி தேவதைகளுக்கு மது வித்யாதிகள்ல அஸ்தித்வம் சாமர்த்தியம் ரெண்டும் உண்டானபடினால பலத்துல அஸ்தித்வமும் இருக்கு. அவர்களுக்கு தேவதாந்த சத்பாவாது அவர்களுக்கு அந்த சாமர்த்தியம் இருக்கு. அதனால அஸ்தித்வ சாமர்த்திய சம்பவாது மது வித்யாதிகளிலே வசூஜாதித்யாதிகளுக்கும் அதிகாரம் உள்ளது. இதுல மது வித்யை பிரதர்சனார்த்தம், வசூஜாதித்யாதிகள் பிரதர்சனார்த்தம். ஆனா இதை மட்டும் விசாரிக்கிறத இதுபோல எந்தெந்த தேவதைகளுக்கு எந்தெந்த விதியில அதிகாரம் இல்லைன்னு சொல்லும்படியாக இருக்கிறோம் அவைகள் எல்லாம் அந்த தேவதைகளுக்கு அதிகாரம் உள்ளது என்று இந்த கரணியினால அறிஞர் இதுதான் திக்தர்சனம். திக்தர்சனம்னாக்க அந்த மார்க்கத்தை காட்டுவார். இதான் இதை கொண்டு நிர்ணயிக்க வேண்டியது. இது மது வித்யா, இதுதான் மத்வதிகரணம். மத்வதிகரணத்துல 3 சூத்திரம். இந்த 3 சூத்திரங்கள் மது விதியில 3 சூத்திரங்கள். மத்வதிகரணத்துல 3 சூத்திரங்கள். மத்வாதிசு அசம்பவாது அனதிகாரம் ஜெய்மினி ஜோதிஷி பாபாச்ச அப்படின்னு சூத்திரத்வயம் பூர்வபட்சம். அடுத்தபடியாக சித்தாந்தத்துல பாவந்து பாதராயனோ ஆட்சி அப்படிங்கிறதான சித்தாந்த சூத்திரம். பூர்வபட்சம் சித்தாந்தம் ரொம்ப கிளியர். இந்த மத்வதிகரணத்துக்கு மேல இதுக்கு மேல அபசூத்ராதிகரணம் வதிகரணம். மேல ரித்தியபேட்சையாது மனுஷாதிகாரத்துவாத்துன்னு சொல்லிட்டு பிரம்மோபாசனம் அது மனுஷ மாத்திர அதிகாரம் சொல்லப்பட்டது. அதற்கு அது தேவதைகளை விவட்சேதிக்கலை அப்படின்னு கொண்டு தேவதைகளுக்கு அதிகாரம் நிரூபிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் தத்பிரசங்கம் எல்லாமே ஒண்ணு பிரசங்கம். தேவதைகளுக்கு அதிகாரம் ஒன்று நிரூபிச்சதுனால பிரசங்காத்து என்னாச்சு, எல்லா தேவதைகளுக்கும் எல்லா வித்தியிலுமே அதிகாரம் உள்ளதான் கேட்க வந்தது. எல்லா தேவதைகளுக்கும் பிரம்ம உபாசன ரூபமான எல்லா வித்தியர்களும் எல்லா தேவதைகளுக்கும் அதிகாரம் வந்து நிரூபித்தார். இதோட தேவதா விஷயம் இருந்து தெரியும். மனுஷாதிகாரம் சொன்னதுக்கு மனுஷர்களுக்குரிய அத்தியாசம் தந்தது. மனுஷர்களுக்கு பிரம்மோபாசனமான மனுஷாதிகாரம் சொல்லப்பட்டது. அப்ப எல்லா மனுஷர்களுக்கும் பிரம்மோபாசனத்தை அதிகாரம் உண்டா அப்படின்னு அடுத்த கேள்வி. ஏன் மனுஷர்களுக்கோ மற்றவர்களை சேர்ந்து சொன்னார். இப்போ மனுஷர்களுக்குள்ளேயே இந்த உபாசியத்துவங்கிறதானது மனுஷர்களுக்குள்ளேயே எல்லா மனுஷர்களும் வியாப்தமா இருக்கா, இல்ல கொஞ்சம் அவ்வியாப்தி அஸ்திவா? அவ்வியாப்தின்னு நினைப்போம். இது சில மனுஷர்கள் விஷயத்தில் இல்லாமல் ஆகிறது அப்படிங்கிறத அந்த சங்கையா திரும்பவும் போடப்பட்டோம். இந்த அதிகரணத்துக்கு உச்சிதி மனுஷாதிகாரத்தான் சொன்னதுனால சூத்ரானாமப்பி மனுஷ ஏகவே சொல்றாது. அவர்களும் மனுஷ அந்தர்கத்தர்களாக அவரும் மனுஷ ஜாதி சேர்ந்தவர்களா இருக்கிறதுனால மனுஷாதிகாரம் சொல்லப்பட்டது. அவர்களுக்கு அதிகாரம் உள்ளதாக இருக்கட்டுமே அப்படின்னு. அப்போ சூத்ரான பிரம்மோபாசனை அதிகாரம் அஸ்திவா நவா அப்படிங்கிறதா சொல்லிட்டார்கள். சூத்ராணாம் பிரம்மோபாசனை அதிகார அஸ்தி பூர்வபட்சம். சூத்ராதீனாம் பிரம்மோபாசனை அதிகாரம் நாஸ்தி சித்தாந்தம். பூர்வபட்சத்துக்கு என்ன ஹேது? பூர்வபட்சத்துக்கு எதனால பூர்வபட்சத்துக்கு அப்படின்னு கேட்டாக்க சூத்ராதிகளுக்கும் கூட பிரம்மோபாசனத்தினுடையதான பலத்துல அர்த்தித்துவமும் அதை அனுஷ்டிப்பதற்கான சாமர்த்திய சம்பவம்
சரி, அர்த்தித்வம் பகுத்தனான் அர்த்தித்வம் இருக்கிறதும் அவர்களுக்கு பிரம்மோபாசனத்தை அனுஷ்டிப்பதற்குரியதான அதுக்கான சாமர்த்தியம் இருக்கா அப்படின்னு கேள்வி. சாமர்த்தியமும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவர்களுக்கு சாமர்த்தியம் இல்லைங்கிறது எதை கொண்டு சொல்லப்படுறது அப்படின்னு கேட்டா, ஏற்கனவே அபசூத்ராதிகரணம் பூர்வ மீமாசையில ஒரு அபசூத்ராதிகரணம், அங்கேயும் அதிகரணத்துல அபசூத்ராதிகரணம் தான். பூர்வ மீமாசையில 6வது அத்தியாயத்துல அதிகார நிர்ணயம் பண்ணும்போது அதுல 2ஆம் பாதத்துல அபசூத்ராதிகரணம் ஒரு அதிகரணம் அங்கேயும். அந்த அபசூத்ராதிகரணத்துல தேவதைகளுக்கு வேதாத்தியனத்துக்கும் வேதத்தில் விதிக்கப்பட்ட கர்மாக்களை அனுஷ்டிப்பதற்கும் அவர்களுக்கு அதிகாரம் மறுக்கப்படும். வேதாத்தியனமானது சம்ஸ்கார பூர்வமாக உபநயன சம்ஸ்கார பூர்வமாக இருக்கிற காரணத்தால அவர்களுக்கு சம்ஸ்கார அபாவே அவர்களுக்கு உபநயன சம்ஸ்காரமும் அந்த உபநயன சம்ஸ்காரத்தால பிராப்தமான வேதாத்தியனமும் அவர்களுக்கு இல்லாத காரணம். வேதாத்தியனம் இல்லாத காரணத்தால உபாசனத்துக்கான விதியும் உபாசனத்துக்கு பொறுத்து அறியப்பட வேண்டியவர்களும் அவைகளெல்லாம் வேதத்துலதான் அத்தியனம் பண்ணப்படுகிற வேதத்துலதான் இருக்கிற காரணத்தால வேதாத்தியனத்திற்கு தகுதியற்றவர்களாக வேதாத்தியனத்துக்குள்ளான சம்ஸ்காரமும் அற்றவர்களாக இருக்கிற இவர்களுக்கு வேதாத்தியனமும் அந்த வேதாத்தியனத்தினால பெறப்பட வேண்டியதான வைத்திய தர்ம அனுஷ்டானத்துக்கான யோகியதையோ அது புரிதான ஞானமோ இதற்கு ஏற்பட வகை இல்லை. அப்படின்னு இதுதான பூர்வீமாசையில அபசூத்ராதிகள். அந்த பூர்வீமாசையில அவர்களுக்கு யாகாதி தர்ம அதிகாரத்தை பத்தி பேசுறது. யாகாதி தர்மங்கள் மந்திரங்களை கொண்டு வேத மந்திரங்களை கொண்டு நிகழ்த்தினார். அது இல்லாதவர்களுக்கு வேதாத்தியனம் இல்லாதவர்களுக்கு யாகத்தில் அதிகாரம் இருக்காதுதான். தப்பாது சூத்ரா யஜ்ய அனலக்குத்தா சூத்ரனுக்கு ஒரு பொழுது யஜ்யத்துல அதிகாரம் கிடையாது. ஏன்னா அனதீத வேதா அவனுக்கு வேதத்துல அதிகாரம் வராது அப்படின்னு சொல்ல அதை கொண்டு இங்க நிர்ணயிக்க முடியாது. ஏன்னா அங்க சொன்னதானது மந்திரங்களை கொண்டு அனுஷ்டிக்கப்படுகிறதான கிரியாரூபமான வேத மந்திரங்களுக்கும் அனுஷ்டிக்கப்படுகிறது ஒரு கிரியை. சூத்திர சரீரமானது அதுக்கு அனுபவிப்பதா இருக்கலாம். ஆனால் இங்க பிரம்ம உபாசனம் என்பதானது மானசக்தி மனோமாத்த நிஷ்பாத்தியமான கிரியை. இது மந்திரங்களை கொண்டு நிஷ்பாத்தியம் இல்லை, மனோவியாபாரமாகிற தியானத்தை விஷயமாக கொண்டு தியானத்தை பிரகாரமாக கொண்டது. அதுல சொல்றதுக்கு அதிகாரம் இருக்கிறது தடுக்க முடியாது. அதனால பூர்வீமாசையில அபசூத்ராதிகரணத்துல சொன்னத காரணம் ஜாபுத்த விஷயம் இது. அதனால இங்க அந்த அபசூத்ராதிகரணத்தை கூட நிர்ணயம் பண்ண முடியாது. முதல்ல புதுசா ஒரு நிர்ணயம் பண்ணாங்க. ஐயா வேதாத்தியனம் கிடையாதுன்னா அப்போ வேதத்தில் உள்ளதான இந்த உபாசனத்துக்குரியதான பிரம்மத்துடைய சொரூபம், பிரம்மத்துடையதான சுபாவம், பிரம்மத்துடையதான உபாசன பிரகாரம், பிரம்ம உபாசன பலம் இவைகள் எல்லாமே வேதத்துல விசிதமாக இருக்கு. அவைகளை வேதத்துல அதிகாரம் இல்லாத சூத்ராதிகள் எப்படி அறிய முடியும் அப்படின்னு கேட்டா, வேதத்துல சொல்லப்பட்டிருந்தால் கூட அதை தெளிவுபடுத்திக் கொள்வதற்கு உபபிரமணங்கள் இதிகாத புராணாத்தியான் வேதம் சம்பூர்ணம் அப்படின்னு வேதத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களையும் உபாசனம் பண்ணுவதற்கான அந்த முறையில கொண்டு வருவதற்கு இதிகாத புராணங்கள் சொல்லப்பட்ட ரீதியில உபபிரமணம் தான் கேட்டோம். தெரியாத நிலைகளை தெரிவித்துக் கொள்வோம். தமிழ் மாநிலங்கள்லாம் பெரிய போதி தெரியாத மனிதர்கள் தெரிவது தான் உபபிரமணம். அந்த இதிகாச புராணங்களுக்கும் இதிகாசங்கள் சாத்திக புராணங்கள் இவைகள்லாம் முன்னூற்றுகளால் உபாசியமான
பரமாத்மாவுடைய சொரூப சுபாவாதிகளை சொல்றது, உபாசன பிரகாரங்களை எல்லாம் சொல்லி உபாசன பல நிஷ்கர்ஷமும் பண்றது. அதனால வேதத்துல உள்ளவைகள் எல்லாம் இதிகாச புராணங்களால் உபபிரமணம் பண்ணப்பட்ட காரணத்தால வேதத்துல அதிகாரம் இல்லாதவர்களுக்கும் இந்த இதிகாச புராணங்கள்ல அதிகாரம் இருக்கு. காலையே சதுரோவர்ணான்னு புரோஸ்கிருத்திக்கு பிராமணம். இதிகாச புராணங்களை 4 வர்ணத்தவர்களுக்கும் சொல்ல சொல்லி, சாவையது சதுரோவர்ணா 4 வர்ணத்தை சேர்ந்தவர்களுக்கும் இதிகாச புராணங்களை சொல்லி அவர்களை கேட்பிக்கணும். ஒன்னே ஒண்ணு பிராமணனை புரஸ்கரிக்கணும். ஒரு பிராமணன் முன்னால உட்கார வச்சுட்டு அவருக்கு சொல்ற மாதிரி எல்லாருக்கும் சொல்ல சொல்லி. அதனால அவர் சூத்திராதிகளுக்கு இதிகாச புராணங்கள்ல அதிகாரம் உண்டு. வேதத்தில் சொல்லப்பட்டவர்கள்லாம் இதிகாச புராணங்கள்ல உபபிரமணம் பண்ணப்பட்டது. அதனால வேதத்தை அத்தியனம் பண்ணினவர்களே தெளிவான உபாசிய குருபாதி ஞானங்கள் உண்டாவதற்கு இதிகாச புராணங்களை கொண்டுதான் உபபிரமணம் பண்ணணும்னு சொன்னால், அப்ப இதிகாச புராணங்கள்ல வேதத்தை காட்டிலும் தெளிவாக உபாசியமான சொரூப விஷயம் உபாசன பிரகாரம் சொல்லப்பட்டிருக்கனால அதுல அதிகாரம் உள்ள இவர்களுக்கு ஏன் அதிகாரம் இல்லை சொல்லணும். அதனால சூழ்வானால் உபாசனை பிரம்மோபாசனை அதிகாரவாசி பூர்வபட்சா பலது. இதுக்கெல்லாம் மேல குருபட்சியுடைய பெரிய ஸ்ட்ராங் பாயிண்ட் என்னன்னு கேட்டா, ஒரு ரொம்ப பாப்புலரான ரொம்ப அத்தியந்த பிரமாணமா இருக்கக்கூடிய உபனிஷத்தை ஒரு ரொம்ப மிகுந்த பிராமணிகமான ஒரு வித்தியிலே அந்த வித்யா உபதேசாவானவர் வித்தியை உபதேசிக்கப்படுவது யாருக்கு உபதேசிக்கோ அவரை சூத்திர சப்தத்தினால ஆமந்திரணம் பண்ணி இருக்கிறார். ஏன் சம்பர்க்க வித்தியை அது சாந்தோக்கிய ஒரு வித்தியை, அந்த சம்பர்க்க வித்தியை ரைஸ்வர் அப்படிங்கிற வருடத்துல அந்த வித்தியை எப்படியான பெற வேணும்னு சொல்லிட்டு ஜான சுத்தினே இருக்கிறது. இவர் இந்த அதிகாரத்துக்கு உத்தாந்தமும் தேவைப்படுறது. சொல்றதுக்கு இந்த ஜானஸ்துதி என்கிறவன் இல்லையா பக்தனதாதா பக்குவான அன்னத்தை பலருக்கும் வழங்கக்கூடிய ரொம்ப கொடையாளி அவன் பரம தார்மிகன். அவன் ஒரு சமயம் தன்னுடையதான யுகத்துல மேல உள்ளதான இந்த உப்பரிக்கையில அவன் படுத்துனான். அப்போ 2 பட்சிகள் 2 ஹம்சங்கள் பல்லம் பல்லாட்சன் சொல்லக்கூடிய 2 பட்சிகள் அவனுக்கு மேல பறந்தது. அதுல போபோ பல்லாட்ச அந்த கீழே படுத்திருக்க ரைஸ்வர்ங்கிறவரை அவர் மேல ஒன்று நிழல் பெருமையா பறக்காத இல்லையா. கீழே ஜானஸ்துதி ரைஸ்வர்ல கீழே ஜானஸ்துதிங்கிற படுத்திருக்கான். அவன் பரம தார்மிகன். உன்னுடைய நிழல் அவன் மேல பட்டா உன்னுடைய ரெக்கைகள்லாம் கனி சிதைந்து போகும். அதனால அவனை வியாபரிச்சு நீ பறக்கணும்னு சொல்லி அதுக்கு அந்த பல்லாட்சம் அந்த ஹம்சம் சொல்லி பல்லரை கேட்டது, இது என்ன பெரிய ரைஸ் வேணும் அப்படின்னு கேட்டது. அப்போ இந்த ரைஸ்வர்னு ஒருத்தர் யாரோ உட்கிருஷ்டரானவர் இருக்கார். அவரை காரணம் தான் ரொம்ப நிகிருஷ்டனாக இருக்கா, அவரை காட்ட தாண்டவனாக இருக்கும். அதுவும் மேல அவர்கள் சொல்லும் போது எத்தன் வேத எத்த வேத ரைஸ்வகா சமையை மழைத்த முத்தகா அப்படின்னு வாக்கியத்தான் அவர்கள் மேல சொல்லிட்டு, அதனால லோகத்துல எல்லாருடைய ஞானத்திலையும் ரைஸ்வருடைய ஞானமாக சேட்டமானது என்று அந்த சர்மானுஷ்டான ஜன்யமான சகல பாபங்கள் நிவர்த்தி ரூபமாக வித்தியில பரிபூர்ண ஞான இருக்கக்கூடிய அந்த ரைஸ்வரை சொல்லி அந்த ரைஸ்வரை காட்டு இவன் தாழ்த்தி சொன்ன காரணத்தாலே இவனுக்கு ஐயோ இவ்வளவு உத்கிருஷ்டமான ரைஸ்வர் அவரை காட்டு நான் இவ்வளவு தாழ்ந்து வந்து இந்த பசுகள் சொல்லிவிட்டேன்னு அந்த தோட்டத்தினால அதனால உடனடியாக அந்த பிரம்ம வித்தியை பெறுவதற்கு அந்த ரைஸ்வரத்தை பெறுவதற்கான முயற்சியை பண்ணி அவரிடத்த போய் சேர்த்தா இந்த ஜானகி. அப்பதான் முதல்ல அந்த ரைஸ்வரை தேடி கண்டுபிடிச்சு அந்த ரைஸ்வருக்கு நிறைய உபகாரங்களை கொண்டு போய் பல கிராமங்கள் 600 பசுக்கள்
ரத்தங்கள் எல்லாவற்றையும் கொண்டு போய் அவருக்கு உபகாரமாக சமர்ப்பிச்சு அவருக்கு பிரம்ம விதியை பிரார்த்திக்கும் போது அவர் சொல்றார் ஆஜகாரியா சொல்றார் இதெல்லாம் கொண்டு போகும் இதெல்லாம் சபையில இதெல்லாம் உலகே ஆகட்டும் சொல்லி இது எதுக்காக கேட்டா அவனுக்கு இந்த வித்தியை அடைவதற்கு எவ்வளவு ஆட்சி இருக்குன்னு பார்க்கறதுதான். அவன் போறவன் திரும்பி வந்து திரும்பி 1000 பசுக்களையும் பல கிராமங்களையும் அதுக்கெல்லாம் மேல தன் மீதான பெண்ணையே அவருக்கு கன்னியாதானம் கொடுக்கறதுக்கு சித்தமாக வந்த உடனே இல்லையா இவனுக்கு வித்தியை பெறுவதற்கு எது வேணாலும் செய்ய தயாரா இருந்தாலும் இவருடைய உண்மையான ஆட்சியை சொல்லிட்டு அவனுக்கு ஆஜகாரேமா சூழ்றா அனைனை முக்கிய ஆலா பேசியதாக அப்படின்னு உனக்கு இப்பொழுதே இதே பிரகாரத்தால் இந்த வித்தியை நான் சொல்லுகிறேன் சொல்லி இதையே அதாவது இவ்வளவு உபகாரங்களை கொண்டு சமர்ப்பித்து உனக்கு வித்தியில் உள்ளதான அந்த இதை கண்டு செய்தோ அதையே மூலமாக கொண்டு உனக்கு நான் இந்த வித்தியை உபதேசிக்கிறேன் சொல்லி வாழ்வுருவாக சம்பந்தமாக நான் அந்த வித்தியை நமக்கு உபதேசிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த வித்யா இந்த அனுஷ்டிக்கப்படுகிற இந்த வித்தியில உபாசியமானதுடைய சொரூபம் என்னன்னு சாதிக்கிறதுக்கு திரும்பி அவரே காக்கசேனியான காப்பேயம் ஆபிப்பிரதாரின்னு சொல்லக்கூடியவன் காப்பேய சௌனகம் காக்கசேனின் ஆபிப்பிரதாரினத்தை பிரம்மச்சாரி விதிஷேவிட்டு ஒரு பிராமணன் ஒரு கத்திரியன் காப்பேயங்கிறவன் பிராமணன் சௌனகன் பிராமணன் காக்கசேனிங்கிற அபிப்பிரதாரி கத்திரியன் இவர்கள் 2 பேருமா இந்த சமர்க்க வித்தியை சாதிக்கிறவர்கள். இவர்கள் பரிவேசம் சாப்பிட 2 பேரும் சாப்பிட சாதிக்கிறார் சாப்பிட சாதிக்கிறதால ஒரு பிரம்மச்சாரி வந்து பிக்ஷை கேட்டார். அந்த பிரம்மச்சாரியானவன் அவனுக்கு இவர்கள் பிக்ஷை கொடுக்கலை. தஸ்மாவு அவன் என்ன பண்ணா உடனே கோவிச்சுட்டு ஒரு ஸ்லோகம் சொல்லிட்டு போனான். அதனால இந்த சம்பர்க்க வித்தியினால சதுர்முகனான இரண்ய கர்ப்பனை உபாசிக்கிற எனக்கு இந்த லோகத்தில் உள்ள அண்ணன் எல்லாம் எவனாவது சிருஷ்டிக்கப்பட்டதோ அவனுக்கு அண்ணன் இல்லைன்னு சொல்லிட்டார்கள் அப்படின்னு அதை எதிர்பார்த்ததோ அவங்க திருப்பி இந்த காப்பையனான சௌனகர் போய் அந்த பிரம்மச்சாரியை திரும்பி கூட்டு வந்து நான் உங்க அண்ணன் கொடுக்காததுக்கான உனக்கு வித்தி உபாசிய சொரூபம் சரியா புரியல அப்படின்னு சொல்லி திரும்பி உபாசியமான சொரூபம் என்னன்னு கேட்டா தேவானாம் தலிதா பிரஜானாம் இல்ல ஹிரண்யதர்ஷா பவனூரி மகாந்தமத்திய மகிமான மாசு அனத்தியமானம் இரண்யமத்தி அப்படின்னு சொல்லி இதுதான் உபாசனால சதுர்முகன் இந்த வித்தியினால் உபாசனை இல்லை. இந்த வித்தியினால சாக்கா இல்ல நிஜம ரூபதாரியாக இருக்கக்கூடிய பகவான் தான் பரமபுருஷன் தான் இந்த வித்தியினால உபாசனை எடுத்து காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவரும் வித்தியோட சொரூபத்தை புரிஞ்சுட்டு இந்த வித்திய உபாசனத்தை மேற்கொண்டு இது வரலும் இந்த சம்பர்க்க வித்தியானது ரைஸ்வரால தியானிச்சு. இது இந்த வித்தியினுடைய பிரகரணம். இந்த வித்யா பிரகரணத்தை வித்தியை ஜானசுதிக்கு உபதேசிக்க போகிறவராக அந்த ரைஸ்வருங்கிற மகாபிரம்ம வித்து அதாவது அந்த ஜானசுதிய ஆஜகாரமா சூத்ராக இவர்களெல்லாம் கொண்டு வா சூத்ரனே அனேனை முகேன ஆலய பரிசேதாக இதே முகமாக கொண்டு நான் உனக்கு இந்த வித்தியை உபதேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். வித்தியை யாருக்கு உபதேசிப்பார்கள்? அனுஷ்டான அருகனுக்கு தான் உபதேசம். எவன் உபதேச அருகனோ அவன் அனுஷ்டான அருகன், எவன் அனுஷ்டான அருகனோ அவன் உபதேச அருகன். அதனால இங்க ஜானசுதி என்கிறவனை சூத்திர சப்தத்தால ஆமந்திரணம் பண்ணி அவருக்கு உபதேசிக்கிறதுனால சூத்திரம் உபதேச அருகன் என்று ஆகும். இப்போ உபதேசார்கம் போன்றாவது அனுஷ்டானார்கம். ஏன்னா அங்கதான் இங்க உபாசனம் நோக்கப்பட்டது. அனுஷ்டானத்திற்கு இல்லாதவங்களுக்கு உபாசனம் புலக. அதனால உபாசன யோகியதான அனுஷ்டான யோகியதா அது சூத்திர சாத்தி அஸ்தி சாந்தோக்கிய உபனிஷதி இல்லையா சம்பந்த வித்யா உபாசன பிரகடனே. அதனால மற்றதெல்லாம் இதை கொண்டு பார்த்தாக்க சூத்திரனுக்கு பிரம்ம விதியில அதுக்கான குழந்தை என்று தோன்றுகிறது அப்படின்னு கூறப்பட்டனால்
அதை நிரசிக்கிறார் முதல்ல. ஏன்னா இப்ப இதுதான் பிரதானமா பண்ணணும். பாக்கி இதை விட்டுட்டு பாக்கி எது சொன்னாலும் செல்லாது. ஏன்னா இது நல்ல திருத்தமான பிரமாணம், நல்ல வாட்டடிக்கமான பிரமாணம், சுதியிலேயே உள்ளதான சப்த பிரமாணம். அதனால இத சரி பண்ணலனாக்க மற்ற எதை எல்லா இதுவும் நிற்காது. அதனால முதல்ல அதை இந்த ரைப்பர் ஜான சுதியை பார்த்து சூத்ரன் கூட்டத்துக்கே அது சூத்ரன் ஜாதி வாட்டகமான சப்தம் இல்லை. சோகத்தை உடையவன் அப்படிங்கிறது சுக் அச்சாசி சூத்ரா அப்படிங்கிற பிரத்தியமானது இதமஸ்தி இது பாரமைஸ்வரியே ததஸ்தி இந்திரஹ சதி ஆஹ்லாதனே என்ன எல்லாரும் சந்தோஷப்படுத்துறது பிரீத்தி ஏற்படுத்துறது வந்து தது ஆஹ்லாதனம் ததஸ்தி சந்திரஹா. அதாவது சூத்ரஹானா சுக் அப்படின்னா சோகம், ததஸ்தி சூத்ரா திருப்தி பிரத்தியம். சுக் அப்படின்னா சோகம். சோகம் அஜண்ட பதத்துக்கு பிபக்த பதம் மோட்சம் அப்படிங்கிறதான இந்த அஜண்ட பதத்துக்கு முக் அப்படிங்கிறதான அது இதெல்லாம் பிபக்த பதம். பிபக்த பதம்லாம் ரொம்ப ரொம்ப கம்ப்ளைண்டா சுக் அப்படின்னா சோகம். சோகம்ங்கிறது சுக்குங்கிற தாத்துல இருந்தா வருது. சுக் அஸ்தி இதற்கு சுகஸ்ய சதானாவனாது சதாத்ராவனாச்ச சூக்கியதை. இங்க ஜானஸ்துதி வித்யை உபதேசத்துக்காக நம்ம ஜானஸ்துதி வித்யா உபதேச காலத்துல சூத்ரன் அழைக்கப்பட்டானே, அந்த சூத்ர சப்தமானது அவனுடையதான சோகத்தை சூச்சிப்பிக்கிறது ஒழிய அவன் சூத்ர ஜாத்தின்னு சொல்லப்படவில்லை. சுக் ஆசிய தது அநாதர சிரவணாது ஆசிய தது அநாதர சிரவணாதுன்னாக்க இவனுக்கு தன்னுடையதான தன்னை ரைப்ப அபேட்சையா இவன் அநாதரித்து சொன்னதான வசனம். ரைப்பர் மகா பிரம்மவித், இவன் அப்படி இல்லை. அதனால இந்த ரைப்பனை காட்டி இவன் அநாதரித்து வசனம் சொல்லப்பட்டார். இங்க தற்சப்தமானது ஹம்சங்களை சொல்றதாக இருக்கலாம். ஏன்னா இந்த அநாதர வசனமானது அந்த ஹம்சத்தினுடைய வசனம். அது அநாதர சொல்லலாம். அந்த ஹம்ச பக்திகள் சொன்னதான தன்னை அநாதரித்து சொன்ன வச்சனம் இருக்கே, அந்த வச்சனத்தினால சோகத்தை அடைந்தார். தன்னுடைய தன்னை பற்றி அநாதர வச்சனத்தை தன்னை பற்றி நிந்தா வச்சனத்தை கேட்டவன் சோகப்படுது. அதனால சுக் அத்திய உபதேசிய உபதேசாவசிய சுக் அத்தியாசி. இவனுக்கு சோகத்துக்கு நிமித்தம் என்ன? சதனாதர சிரவணாது. அந்த ஹம்சத்வயம் உங்காத்து சுத்தமான அநாதர வச்சனாது. தன்னை அநாதரித்த சொன்னதான வச்சனத்தார் சத்ரவணாது. அந்த கவனத்தினால பிரதானமான என்னுடைய சோகமானது பரிமிதமான சோகம் இல்லையா? இது பரியந்த போச்சுன்னா சதாத்ரவணாது. இங்க தச்சப்தமானது ரைப்பர் இருக்குது. ரைப்பு பரியந்தம் ஆத்ரவணம் தான் இருக்கும். தரிக்க முடியாம ரொம்ப திராத்துல ரொம்ப வேகமாக அதை அடைவதற்கு இவன் ரைப்பரை தேடி புறப்பட்டு அந்த ரைப்பரை கண்டுபிடிச்சு அதற்கு இருந்ததான பிரதிபத்தியை பண்ணி உபகாராதிகளை சமர்ப்பிச்சு அந்த விதியை பெறுவதில் அவனுக்கு இருந்ததான ஆத்ராவணம் அப்படிங்கிறதானது அதிவேகமான பொருள். ரைப்பரை தேடி ரைப்பரை கண்டு அந்த ரைப்பரத்தை விதியை பெறுவதற்கு இவனுடையதான பெருமுயற்சி இருக்க இவர்கள் சண்டையும் பார்த்தால் இவன்
சோகம் உள்ளவன் என்பது தெளிவாக சொல்லப்படுகிறது. அதனால இந்த சோகம் அனாதர சரண ஜென்யமான தன் ஆத்ராவண பிரவருத்தமான இவனுடைய சோகம் இருக்கு. அந்த சோகமானது இவனுக்கு உள்ளபடியால் இவனை சூத்திரம் இந்த ஆமந்திரணம் பண்ணது. இந்த சோகத்துக்கு சூட்டகம் வேண்டிய இவனுடைய ஜாதிக்கு வாட்டகம் இல்லை. அதனால சூத்திர ஜாதியை சேர்ந்தவன் ஒருவருக்கு வித்யோபதேசம் பண்ணப்பட்டது என்பது இல்லை. அடுத்தது உத்தரத்துல சைத்திர இருந்தேன நீங்கான். இந்த விற்த்தாந்து மற்ற ஜெனரலான விஷயங்கள் மேல் சூத்திரங்கள் வரப்போகுது. இதுல இப்போ சத்திரியத்துவ கட்டேச்ச, அதுக்கப்புறமா இந்த சூத்திரம் சத்திரியத்துவ கட்டேச்ச அப்படின்னு சொன்னா இந்த ஞானசுத்தியை பத்தி முதல்ல இவனுக்கு இந்த ஹம்சங்களுடையதான வசன சிரவணத்துக்கு முன்னாலேயே அங்க உள்ளதான வாக்கியங்களிலேயே அந்த பிரகடன, அதாவது சம்பர்க்க ரீதியா பிரகடன வாக்கியங்களிலேயே இவன் சத்திரியன் என்பதாக அறியப்படுகிறது. சத்திரியப்ப கட்டேத்த கதிஹி அவகதி, அது சத்திரியப்பம் அவகதியதை எப்படின்னு கேட்டா பகுதாயி இது தானபதி பகுபாக்கியா இத்தியாதினா சர்வதா சர்வதையே அன்னமஸ்தி பகு பக்வான்ன பிரதானப்படுத்தும். ரெண்டு முக்கிய சாதனம். ஒன்னு பகுதாயி, தானம் பகுதாயின அநேக பதார்த்தங்களை தானம் பண்ணப்படுது. தானம் என்பதாவது ஒரு வைதிக கிரமம். தானத்தை விதிக்கப்பட்டவன் விதி அனுசரணத்துடன் தானம். தானமானது யாக ஹோமாதிகளுக்கு மத்தியில் எடுக்கப்பட்டது. ஓரத்தில் இருந்தா வேற எதுவும் விஜயநகர் யாக தான ஹோமாதிகள். சமயம் வேதாந்த பிராமணா விதிசந்தி யஜ்ஞேன தானேன தப்பதான் யாக தான ஹோமாதிகள். அதனால வைதிகரமாக மத்திய படித்தமாகிற தானம் அது வேதத்தினால நிமித்தம். வேதத்தினால என்ன நிமித்தமாக யாருக்கு யார் தானபதியாக விதிக்கப்படுறானோ அவன் தான் தானம். சூத்திரருக்கு தானாதிகாரோ நாட்டு. இங்கேயோ தானஸ்தி பகுதாயி, பகுதாயின்னு தான் பகுனு ததாதி பகுதாயி. கங்கா சாகர தாயி தாயி அப்படிங்கிறத தானபதித்வம். தானபதினா பத்தி சப்தமாக இதை பிடிக்கிறது. தாதா தானபதி பிரதிகிரீதா தானபதி. அதனால தானபதினா தாதா தானபதி தாத்திருத்தம் சூத்திரத்தை நைவ சம்பவத்தி. அடுத்தது ரெண்டாவது என்னன்னு கேட்டாங்க, இவன் பகு பாக்கிய வித்தியாசம். பாக்கியன்னா பக்வான் தாத்தா. அதாவது அன்னபாகியமான விஷயங்கள்ல எத்தனை ஆபத்துல சூத்திரத்துக்கு சில தானங்கள் சம்பவித்தாலும் கூட இந்த பக்குவமான அன்னத்தை சூத்திரன் ஒரு காலம் தானம் பண்ணுது. ஒரு காலம் சூத்திரன் ஆபத்துல சூத்திரத்துல எதையான பெற வேண்டியிருந்தா கூட உபாதானமாக பெற்று இவன் தான் தாக்கம் பண்ணிக்கணும் வெளியே பக்குவமான அன்னத்தை. அதாவது தன்னை காட்டில அமரமான வண்ணத்துல பக்குவானத்தை பெறக்கூடாது. பிராமணன்
அதுக்குள்ள ஆச்சாரம் இருக்கு, வழக்குள்ள நிறைய கேட்கணும் இருக்கு. அதுல தொட்டு அவங்க தொட்டு சாப்பிட சம்பந்தம் இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் பரவான நியமம் இருந்தாங்க, அதுக்கப்புறம் நிறைய நேரம் அதெல்லாம் ஆச்சாரம் இருக்கு. இது அடிப்படை. பிராமணன் பிராமணனுக்கு சாது பக்குவம் ஸ்வீகாரம் பண்ணலாம், பண்றதுக்கு நிஷேதம் இல்லை. ஆனா பண்றதுக்கு விதி இல்லை, பண்ணணும்னு சொல்லல. பண்றதுக்கு நிஷேதம் இல்லை. அதாவது பிராமண சாமானியம் இன்னொரு பிராமணர்களுக்கு பக்குவானத்தை வாங்கி புதிக்கிறதுக்கு நிஷேதம் இல்லை. பிராமண சாமானியம் அதுக்கப்புறம் பிராமண விசேஷங்கள்ல நிறைய பிராமணன் சத்திரிய வைத்திய யூர்கா விக்கிரகங்கள்ல பகவான ஸ்வீகாரம் பண்ணக்கூடாது. சத்திரியன் பிராமண சத்திரிய கிரகங்கள பகவான ஸ்வீகாரம் எல்லாம் வைத்திய யூர்காதி கொடுத்து பண்ணக்கூடாது. வைசியன் பிராமண சத்திரிய வைசியாதிகள் பகவான ஸ்வீகாரம் எல்லாம் சூத்திரத்தை பண்ணக்கூடாது. அதனால இந்த ஞானஸ்துதி பகுபாக்கிய பகுபாக்கியான பகுவான பக்குவானத்தை தியானம் பண்ணுகிறவன் அப்படின்னு சொல்றதுனால அது ஒரு சர்வதேவன சூத்திரம் மட்டும் என்னுடைய அவர்களுக்கு மட்டும் பக்குவான சர்வதேவமையான எல்லோருமே என்னுடைய எண்ணத்தை சாப்பிடுகிறார்கள் அப்படின்னு சொன்ன காரணத்தால பிராமணாபி இதனுடைய பக்குவான ஸ்வீகாரத்தை சாப்பிடுறார்கள் அங்க இருக்கிறபடினால இதெல்லாம் பகுதாகித்வம் பகுபாக்கியத்துவம் இவைகள் எல்லாம் இவைகளை கொண்டு கத்திரிப்பதே இவன் அது இன்னொரு பிரம்மச்சத்திரம்னு ஒண்ணு இது ரொம்ப பிராமணர்களுக்கெல்லாம் இந்த கத்திரியுடைய அன்னம் பாட்சிகமா அங்கீகரிப்பது. ஏன்னா பிராமணர்கள் சத்திரிய பெண்கள் இருந்தாங்க. யோகிய அன்னவர்கள் யார் யாரு அன்னவர்கள் கேட்டா ஏசிய கன்யா பதிகீட்டு வழி அன்னமும் தேர்வு கன்யாத்து விக்கிரகம் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல அண்ணாமூர்த்தி இருக்கு. பிராமணர்களுக்கு சத்திரிய பெண்களை கல்யாணம் பண்ணிக்கிற அதிகாரம் ஏற்பட்டு முதல்ல இல்லை. முதல்ல பிராமணன் சத்திரிய விவாகம் பண்ணாம அனுலோம வர்ண சங்கரத்தை தான் பரிவசிச்சுட்டு வந்தது. அதுக்கப்புறம் ஒரு காரணத்தால அதை அங்கீகரிக்க வேண்டியதான் போச்சு. இந்த பரிசுலாம் வந்தோம்னா 21 தலைமுறைக்கு சத்திரியர்களை சுத்தமா போட்டு வந்துட்டாங்க. அப்ப இந்த சத்திரிய பெண்களுக்குலாம் கல்யாணம் செய்யணும்னா பிராமண சத்திய கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து பிராமணர்கள் சத்திரிய விவாகம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு அதுக்கப்புறம் பிரம்மச்சத்திரம் தேர்வு. அதனால இவர் ரைப்பர் பிராமணர் அவர் சத்திரிய ஜாதகத்தினுடைய பெண்ணை கனி பெண்ணை தானம் கொடுத்த பெண்ணை அவர் புதிக்கம் பண்ண. அதனால ஏதாவது பிராமணர்கள் எல்லாம் சத்திரிய ஜாதியை சேர்ந்த பெண்களை பத்திரிகளாக சுவீகரிக்கிற பட்சத்துல அவருடைய அன்னத்துக்கு அருகிறது பக்குவான அருகிறது. அதனால ஜானசுதியுடைய சத்திரியத்துவம் இங்குள்ளதான இந்த பிரபஞ்சத்தில் உள்ளதான அவருக்கு விசேஷமாக சொல்லப்பட்ட சப்தங்களாலேயே சத்திரியத்தை அறியப்படுது. அதே எடுத்துக்கலாம். இந்த இடத்துக்கு உபோதரா இத பலப்படுத்துறதுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா சொல்ற இடத்துல வினோனுடைய அன்னத்தை பெருமாள் ஸ்வீகரித்தார் அப்படின்னு சொல்ற இடத்துல
அது இவர் நோக்கி எந்த வகையினாலையும் கைவல்லிக்கத்துவம் கல்பிக்க முடியாது. அந்த இடத்துல வேற எதுவும் சுவாமி நேரம் பண்றாங்க இல்லையா. விவாகரங்களிலே பிராமணர்களுக்கு ஆதியாதிக்கலான சூத்திரர்கள் அன்னசம்ஸ்கார கர்த்தாக்கள் என்று ஆபத்தம்பாதிகள் நியமித்தார்கள் சொல்றேன். பிரபாப விவசாயிக்காரர்கள். அதனால எல்லாரும் என்ன பண்ண முடியாது. எல்லா விதமான காரணங்கள் எல்லா சூத்திரம் விதனுக்கு பிரார்த்தனால தர்மபுத்திரம் பண்ணதான சம்ஸ்கார விசேஷமும் தியாகரூபமானது. அதாவது தூஷ்டின் தியாகரூபமாக அனுப்பிக்கப்பட்டது. அது பிரம்மமேதம் பண்ணினாரு. அது கண்ண முடிவு புத்தகங்களை பார்த்ததுனால கண்ணை பிறக்காம புத்தக நிரீட்சணம் பண்ணதால வந்து பிரபாவ விவசாயிகள் அது இன்னொரு விஷயம் அந்த புத்தகம் பூர்ணமா இருக்கு. பாரதத்தில் உள்ள சோகங்கள் பூரா அந்த பங்கனத்தில் உள்ள சாதிச்சு பிரம்மவேதம் பண்ணா பாரதத்தை உருவாக்க அவர் சம்ஸ்காரம் பண்ண போகும்போது அசதியின் கேட்கணும். இவன் தன்மையான பிரம்மஜானத்தால எதிக்கும் பார்க்கட்டாங்க. அதனால எதிக்கு பண்ண சம்ஸ்காரம் என்ன அப்படியே தியாகம் பண்ணணும். இதற்கு ஒண்ணுமே பண்ணக்கூடாது. திருப்பதி படுத்துறது போன்றதுலாம் அதனால லோகத்துல யாருக்கும் வேண்டுதல் வரக்கூடாதுன்னு அதை சாப்பிட ஜந்துக்கள்லாம் அதை சாப்பிடுறதே விட்டுணும் அப்படின்னா சாப்பிட்டு பார்த்துக்கணும். அப்படின்னு அசரீவா கேட்டது. அதை கேட்டு சூழ்ச்சியும் அந்த சரீரத்தை தியாகம் பண்ணி தர்மத்தை பரப்பிட்டான். பரட்டது மட்டும் இல்லாம நான் அந்த மாதிரி பண்ணிட்டு வந்தேன் குஜராத் சொல்றாரு. இதெல்லாம் எடுத்து காமிச்சிருக்காங்க. அது கூட அதுக்கு விஷயம் இல்லை. மேலும் உத்தரத்துல சைத்திரத்துல லிங்காது. உத்தரத்துல அப்படின்னா அர்த்தம் இந்த பிரகடனத்துடைய உத்தரபாகம். இந்த சம்பர்க்க வித்தியில முதல்ல ஜானஸ்ருதியுடைய விற்த்தாந்தத்தை சொல்லி அந்த ஜானஸ்ருதிக்கு ரைப்பர் வித்தியை உபதேசம் பண்ணது. அப்புறம் இந்த வித்தியுடைய உபாசிய ஸ்வரூப நிஷ்கரிசத்துக்காக மேல உத்தரத்துல அதோட பாட்டு அதுல காப்பேயம் சௌனகம் காற்றதேனையும் அபிப்பிரதால் நினைச்ச பரிவேஷமானவர் பிரம்மச்சாரி விதிஷே அப்படின்னு திருப்பி பிரகடனம் ஆரம்பிச்சு. அதான் உத்தரம். உத்தரத்துலனாக்க மேற்பகுதி, அதாவது உபாசிய பதார்த்த ஸ்வரூப நிஷ்கரிசத்துக்கான உத்தர பாகத்தில உத்தரத்துல சைத்திர லிங்கார். அங்க காட்டைய நான் உனக்கு உபதேசம் செய்த வித்தியை காட்டையனான சௌரக பிராமணர் அவர் அந்த காற்றசேனி அபிப்பிரதாரின்னு சொல்லக்கூடிய சைத்திரர்களுக்கு உபதேசித்து 20 வாங்கி வித்தியை அனுப்பிட்டார்கள். இது வித்தியைக்கு மட்டுமல்ல, ஒரு குறிப்பிட்ட யாகத்தை சொல்லி இந்த யாகத்தை காட்டையர்களானவர்கள் இந்த ஆதித்திரதாரிகளான சைத்திரவர்களுக்கு அனுப்பித்தார்கள். யாகத்தினுடைய அனுஷ்டாபம் யாகத்தினுடைய யாஜன பிரகாரம் வேற சொல்ல முடியும். யஜன யாஜனாரிகம் பிராமணம், யஜனாரிகம் திரைவர்ணிகம். அதனால அனைய நாட்டி சைத்திரத்தை அந்த சைத்திரத்தைன உத்தரவற்ற சைத்திரத்தைன விஞ்சாது மேல சைத்திரத்தை சப்த பிரயோகம் பண்ணப்பட்டது. சைத்திரத்தோனான சித்ராக ரசாக இஷ்டா சைத்திரதா அப்படின்னு பலதரப்பட்டதான இந்த தேர்களை யாருக்கு முடியும். அதனால சைத்திரத்தை சப்தமானது இந்த சித்திர ரதசுவாமித்திலேன சத்திரியனை காட்டக்கூடியதான சப்தம். அது சத்திரியன் கூட அபிஷிக்த சத்திரியனான ராஜன்யா அவனை காட்டக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு மேல காப்பேயனான சௌரகன் காட்டசேனியான அபிப்பிரதாரி இவர்கள் 2 பேரையும் இப்ப தன்னையும் ஜானஸ்ருதியும் உள்ள ஸ்தானத்துல அவர்கள் 2 பேரையும் இதானி
இப்பொழுது இந்த வித்தியை இனி உபதேசிக்கப்படுகிறவன் நான் உபதேசம். இதே மாதிரி பூர்வம் சாபையன் என்கிற சம்பந்தர் இந்த காற்றசேனி ஆதிபிரதாரி என்கிறதான ஒரு சைத்தவனுக்கு உபதேசித்தார். இந்த வித்யோபதேசம் மட்டுமில்லை, இந்த சாபையர்கள் கைத்தவர்களுக்கு யாகங்களையும் அனுப்பித்தார்கள் அப்படின்னு அதுவும் வச்சனம் இருக்கு. அதான் கவுனம் காட்டையம் ஆதிப்பில்லான் காட்ட செய்யும். அதனால அஜாயம் அயாஜயன், அதாவது வெறும் உபதேசத்தை காட்டும் யாஜனமானது இன்னும் திடமானது. அதனால காப்பையர்கள் கைத்தவர்களுக்கு யாகங்களையும் அனுப்பித்தார்கள். இல்ல கைத்தவர்களானவன் சத்திரியன் என்கிறதாவது தெளிவாக புரியுது. அந்த அந்த இடத்தை லிங்கம் லிங்கம் தான் இருக்கும். இது இவ்விடத்துல சொல்லப்படுறதான சம்பந்தத்துக்கு அசாதாரண அர்த்த பிரதிபாதக லிங்கமாக இருக்கக்கூடிய உத்தரற்ற உபதேசியனானவன் சைத்திரவனாக நிரூபிக்கப்பட்டான் இல்லையா? அந்த நிரூபணத்தை இங்க அதுக்கு சமான பிரகரணமாக இந்த உபதேசம் உபதேசிக்க ரைட்வர் சௌரகவது காட்டையாவது பிராமணர், உபதேசிக்கப்படுபவனாகிற ஞானஸ்துதியானவன் இல்ல சாந்தசேனிக்கு சைத்திரவனாக ரசிக்கணும். இது ரசிச்சா இது ரொம்ப நல்லா போகணும். இல்லைன்னா சொல்லாம இல்லையா? இப்போ சொல்லப்படுகிற இந்த பிரகடனத்துக்கு உத்தரத்துல முன்பு நடந்த ஒரு உத்தாந்தம் சொல்ற. அங்க ஒரு பிராமணன் ஒரு சத்திரியருக்கு உபதேசிப்பதாகவும் அந்த பிராமணன் அந்த சத்திரியாதிகளுக்கு அந்த சைத்திரவர்களுக்கு வித்யோபதேசம் மட்டும் இல்லாமல் ஜாகானுஷ்டானத்தையும் பண்ணி வச்சார் சொல்றார். அதனால உத்தரத்தை ஜெயித்தது இல்லாது இதான் ஜானசுதை சத்திரியத்துவம். இதுக்கு ஜானசுதியினுடைய சத்திரியத்துடைய நிரூபகம் அதுக்கு லிங்கம் எதுன்னு கேட்டா உத்தரத்தை ஜெயிக்கிறத. இது வந்து இந்த பிரகரணங்கள் அஸ்தின் பிரகரணே இந்த 3 சூத்திரங்கள்னால சுகத்திய ததனாபர சிரவணாது தது ஆத்ராவணாச்ச சூச்சதேகி சத்திரியத்வகதேச்ச உத்தரத்துல சைத்திர பேரும் இங்காதுங்கிறதால இந்த பிரகரணத்துல ஆரம்பத்திலையும் மத்தியத்திலையும் அந்தத்திலையும் சொல்லப்பட்ட லிங்கங்கள்னால ஜானசுதைய சத்திரியத்துவம். ஜானசுதி சூத்திரன் அல்ல, அவனை சூத்திரன் சம்போதனம் பண்ற சூத்திர ஜாதி வாசகன் இல்லை. அவனுடையதான தனக்கு பிரம்ம வித்யா அலாபத்தினால அதனால தான் தாழ்ந்தவனாக விவரிக்கப்பட்டதுனால ஏற்பட்ட சோகம் தான் சூத்திர சப்தத்துக்கு அர்த்தம். சோகம் சித்த போனா சூத்திர சித்தம். இந்த பிரகடன விஷயம் இனி சூத்திரனுக்கு வித்தி மறுக்கப்படுவதற்குரியதான இந்த விஷயங்கள் மேல குணசூத்திரங்களா சொல்லப்படுது. சம்ஸ்கார பராமரிச்சாது தன் அபாவ அபிலாபாத்த. சம்ஸ்கார பராமரிச்சாது அப்படின்னா அர்த்தம், ஒரு ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு வித்யோபதேசம் பண்ற காலத்துல அவருக்கு உபநயனம் பண்ணிவிட்டுத்தான் வேத வித்யா உபதேசம் பண்ணுகிறான் அப்படிங்கிறது உபத்வானேஷியே அவனு சத்தியகாமனான ஜாபாலனை அவர் கை கொண்ட போது உபத்வானேஷியே உன்னை உபநயனம் செய்விக்கிறேன் அப்படின்னு. அதனால சம்ஸ்கார பராமரிசம் சம்ஸ்கார பராமரிஷத்தை எது அனுபவீத சாத் தர்ஹி உபநயன பூர்வகமே உபதேச கர்த்தவியா. அதனால முதல்ல என்ன பண்றது, தற்கு சம்ஸ்கார பராமரிச்சது. அயம் உபநயனம் சம்ஸ்காரம். மேல அத்தியனத்துக்கும் இந்த வித்யா உபதேசாதிகளுக்கும் எது, அதனால சம்ஸ்காரத்தை பராமரிக்கணும். அயம் சம்ஸ்கிருதோவா நவா அப்படின்னா எதி சம்ஸ்கிருதத்தியாத்து சரி சம்ஸ்கார பூர்வகமே. அதனால சம்ஸ்கார பராமரிக்கணும். இவங்க போறாங்க உபநயனமே ஆகல.
இவருக்கு தன் அப்பா யாருன்னு பேச முடியல. அது போய் உண்மையா ஆச்சாரியத்தை சொன்னான். ஆச்சாரம் ரொம்ப கொண்டாடினார். ஆஹா, ஒரு அப்ராமணன் இப்படிப்பட்ட இந்த ஆணியான பத்தி சொல்ல மாட்டான், அதனால அப்படின்னு சொல்லிட்டு மேல அச்சு கூப்பிட்டு வர முடியுது இல்லையா. சம்ஸ்கார பராமர்சாது வித்யோபதேச வேத வித்யாதுபதேசத்திய சம்ஸ்கார பராமர்சம் அத்த தது அபாவ அபிலாபாச்சு. சூத்திரன் விஷயத்துல சம்ஸ்கார அபாவமானது மிக தெளிவாக சொல்லப்படுகிற காரணத்தான். பிராமண சத்திர வைத்தியாதிகளுக்கு தான் திரைவர்ணிகளுக்கு தான் உபநயன சம்ஸ்காரம், சூத்திரர்களுக்கு உபநயன சம்ஸ்காரம் இல்லைங்கிறதும் தது அபாவத்தை அபிலப்பியதை. அடுத்தது தது அபாவ நிர்தாரணைக்க பிரவர்த்தி. அதனால ஆச்சாரம் என்ன பண்றாருன்னு கேட்டா, இந்த சம்ஸ்கார பராமர்சம் பண்ணுவதற்கு முன்னால இவன் நிச்சயமாக சூத்திரன் இல்லைங்கிறத சூத்திர அபாவ நிர்தாரணே பிரவர்த்தி. இவன் பிராமணனா, இவன் என்ன கோத்திரம் அப்படிங்கிறதா செகண்டரி. அது தெரியாமையே கூட பிரவர்த்தராக அவன் சொல்றான், நாங்க என்ன கோத்திரம் எங்க அம்மாவுக்கு தெரியல. எங்க அம்மா ரொம்ப பாதிச்சு எங்க அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணாங்க. கல்யாணம் பண்ணி நான் பிறந்தேன். எல்லா காலப்போக்கில் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம்னு நினைச்சிருந்தா, சும்மா அடிச்சு கேட்க வேணாம்னு நினைச்சிருந்தா, அதனால எங்க அப்பா பரவச்சு போயிட்டார். அதுக்கப்புறம் எங்க அம்மாவுக்கு தான் என்ன கோத்திரம்னு தெரியும் அப்படின்னு அவர் சொன்னா அவருக்கு உண்மையை சொல்லிட்டாங்க. அதனால நாங்க பாக்குறது ஒருத்தரும் சொல்லுறாங்க, கோத்திரம் தெரியாதவெல்லாம் பாக்குறது. அது மாதிரி ஒரு கோத்திரத்தை அவன் சொல்லிருக்கான். சொல்லாம இந்த சத்தியத்தை சொன்ன உடனே இதை கொண்டு அவன் சூத்திரன் அல்லங்கிறத அவர் நிர்ணயம் பண்ணிட்டார். அது அபாவ நிர்தாரணத்தை நிர்தாரணமான நிர்ணயம் எதை நிர்ணயம் பண்ணிட்டார்? இப்போ என்னிடத்த விஜயை அபியசிக்க வந்திருக்கிறவன் சூத்திரன் அல்ல அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டார். எதை வந்து கன்ஃபார்ம் பண்ணார் அப்படின்னு கேட்டாக்க, நைதர் அப்ராமணோ விவக்குமர்கள் இல்ல சமிதம் போமையாக அவன் சூத்திரன் இல்லைங்கிறது எப்படி செய்ய வேண்டார்? இப்படிப்பட்டதான ஒரு சத்தியத்தை அது ஒரு அப்ராமணன் இவ்வளவு உண்மையை பேசலாம். என்ன கோத்திரம் எனக்கு தெரியாது அப்படின்னு இவ்வளவு பிராங்கா நிச்சயமா சத்தியத்தை ஒரு அப்ராமணன் பேச மாட்டான். அதனால என்னாச்சு, ஏவம் சத்தியபாகனாது அயம் ந அப்ராமணா ந சூத்ரா இது அதை நிச்சயித்துக் கொண்டுதான் உபத்வானே சேவா ஒரு உபநயனம். முன் சூத்திரத்தை சொன்னதுக்கு எது முன் சூத்திரத்தை உபத்வானேஷி அப்படின்னு உபநயன சம்ஸ்கார பூர்வமாக அவனுக்கு உபதேசம் பண்ண பிரவருத்தம். அந்த பிரவருத்தி இவருக்கு எப்படி ஏற்பட்டது? அது அபாவ சூத்ரத்வ அபாவ நிர்ணயம், சூத்ரத அபாவ நிர்தாரணை பிரவருத்தி. வித்தியை உபதேசிக்கிறதுக்கு முன்னாலே அவன் உபநயனம் ஆகாதவனாக இருந்த பொழுதும் கூட அவன் சூத்திரன் அல்ல நிர்ணயம் பண்ணிட்ட பிறகுதான் உபநயனம் பண்ணிட்டு வித்தியை உபதேசிக்கிறதுக்கு பிரவருத்தனான. அதனால சூத்ரா நைவ உபதேசமா இருக்கு. சவண அத்தியனார்த்த பிரதிஷேதா சவண அத்தியன அர்த்த பிரதிஷேதா மூல சூத்திரத்தை சவண பிரதிஷேதா. அது அத்தியனம் பண்ணக்கூடிய இடத்துல சூத்திரம் போன்றவர் செஞ்சிருக்கு அந்த வேதத்தை காதால கேட்கக்கூடாது. சவணம் நிஷேதம். அப்படி செஞ்சாங்க வேதம் உபஸ்புறது ஒரு சூத்திரத்தையே இந்த சோத்திரம் ஜதுங்கியாம் போறையே அவன் கால ஈட்ட காட்சி கொடுக்கும். அப்படி வேதம் கேட்ட வேதத்தை அவன் தரித்தான்னாங்க அவன் சரீரத்தை கூட வெட்ட
ஸ்மசானம் சூத்ரோவாக ஸ்மசானம் பத்தி தஸ்மாத் சூத்ர சரீரே நாதி சூத்ரன் பத்யு அவன் நடமாடும் ஸ்மசானம். சரி நடமாடும் சுதாரணம் இருக்கும். நிறைய மாம்சத்தை பண்ணி வயசுல மாம்சத்துக்குள்ள ஜெயிக்கிறான். செத்து போன பதார்த்தம் எரிக்கிறேன். அதுதான் சொல்லணும். அது மும்பை பஞ்சி கூட அர்த்தம் நடமாடும். சதாத்து மாம்சாக நெய்வ கட்டணும். கொஞ்சம் மத்தியபானாதிகள்லாம் கூட இந்த பிராய்ச்சிக்கான சுத்தி உண்டு. மாம்சாகாரம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஜென்மா அந்த சரீரம் ஏற்படலாம். அது எந்த விதத்தையும் சுத்தி கிடையாது. அவர் முதல்ல வித்யாபீட்டத்துல ப்ரொஃபஸரா இருந்தார். அவர் என்ன இப்போ பேசல. நான் சுவாமி சேவைக்கு போனேன்னாக்க இந்த திருப்பாதி சுவாமி நிதீத்தம் போட்டு அவன் பேசுவோம். சுவாமி நான் பிராமணன் அவன்கிட்ட சூத்திரத்துக்கு மேல் பண்ணுவான். நான் பார்த்துருக்கேன். பிராமணன் அவன் நல்லா ப்ரொஃபஸர் வரணும்னாக்க அவன் போய் அவர் சொன்னார் மாம்சாக இல்லை இந்த வாழ்க்கையில மத்தியமானார்களுக்கு கூட இந்த தப்பரிகாரம் சுத்தி வாபாசனம் மாம்சாகாரம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இது கிடையாது. அவன் சர்வதா அந்த அசுத்த சரீரம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாங்க. என்னமோ கவர்மெண்ட்ல நாங்க உத்தியோகத்தை வச்சிருக்கோம். அவ்வளவுதான். அதுக்கு நம்ம என்ன பண்றது? அதனால அதாவது சூத்திரனுக்கு சவண நிஷேதம் பண்ணப்பட்டது. சூத்திர சமீப அத்தியன சவண அத்தியன நிஷேதார் சத்திய சவண மாத்திரம் நிஷித்தியதே. சூத்திரனுக்கு வேற சவண மாத்திரத்துக்கு நிஷேதம். அது மாத்திரம் நிஷேதிக்கிறார். சூத்திர சமீபே அத்தியனம் நக்க தஸ்மாது சூத்திர சமீபே நாத்தியேதவ்யா. சுதः சூத்திரனாலே பத்யு ஸ்மசான் அவன் நடமாடும் ஸ்மசான். ஸ்மசான சமீபத்துக்கு போய் அத்தியனம் பண்ணக்கூடாத மாதிரி மொபைல் ஸ்மசானமாயிருக்கு. சூத்திர சமீபே அதுதான் சமண அத்தியன அர்த்தப்பதி செய்தார். அதனால அதாவது எப்போ அவருக்கு சமண நிஷேதமும் சமீப அத்தியன நிஷேதம் பண்ணப்பட்டதோ தன் அர்த்த நிஷேதம் வேதத்துடைய அர்த்த ஞானம் தன் அனுஷ்டானங்கள் இவைகளும் அவருக்கு கிடையாது. அதனால சவண அத்தியன அர்த்த பிரதிஷேதாத்து சூத்ரா பிரம்ம வித்யா நார்கதி அது கிடைக்கிறது ஸ்மிருதே. இவ்வர்த்தமானது இப்ப இதெல்லாம் எடுத்து சூத்திர தப்பாத்து சூத்ரோ எங்கே அனவத்தாக சூத்ரன் பத்யு பத்யுஹவ ஏக ஸ்மசானம் சூத்ரः தஸ்மாத் சூத்ர சமீபே நாத்தியேதவ்யம் இத்தியாதி ஸ்ருதிவாக்கியங்களை சொன்னாத்தான் இந்த ஸ்ருதிவாக்கியங்களை ஸ்மிருதியை கொண்டு கன்ஃபார்ம் பண்றோம். முத்தேற்க மத்தியதேற்க சமணாதி நிஷேதா
अतः वेदम उपस्कृतः प्रभु जदुभ्याम श्रोत्र परिपूर्णम उदाहरणे जिह्वाच्छेद धारणे शरीर भेद यदि वेदम उपस्कृतः उपश्रवणम नाम उपश्रवणम सत्य वेदम उपस्कृतः श्रोत्रम जदुभ्याम प्रभु जदुभ्याम पूरी ನನ್ನ ಪುಸ್ತಕದಾನ ಬೆಳೆದು ಇದೇ ತೊಂದರೆ ಇಲ್ಲ ಅವನ ಕಾಲಕ್ಕೆ ಪ್ರಭು ಜಗುಪ್ಯಾಂ ಪ್ರಭು ಜಗು ಆರಕ್ಕೆ ಬೆಳೆದು வாடி தான் பண்ண ஊறுகிற பதார்த்தங்கள்ல அதிகமான உற்பத்தி வெளியிட்டு ஊறுகிற பதார்த்தங்கள்ல அரசுக்கு மெழுகுக்கும் வீட்டுல சுவாசம் தெரிஞ்சு அதனால பிரபு ஜதுபியான் சிரவணம் பிரதிபூரையே அவன் உதாகரணே திஸ்வாத் கேட்டா ஏதாவது வேறு ஒரு வாக்கியத்தை எடுத்து அவன் வாக்கு சொன்னான்னாக்க அவனுடைய திஸ்வாத் கேட்டா அவன் நாக்கை தாரணை அத தரித்தானாகில் என்ன பண்ணும் சரீர பேதா இது இந்த கவன அத்தியன நிஷேதா தாவது ஸ்மிருதியினாலே அறியப்படுகிறது. ஜென்மஜாத்திய பிரதம ஆதிசேஷம் என்று அத்தியனத்துக்குரியதான பிரதாதிகளையும் மற்ற ஆதிசேஷம். அதனால இந்த உத்த சூத்திரங்கள்னால் முதல் 3 சூத்திரங்கள் சாந்தர் விபரீதத்துல பிரம்ம வித்யைக்கு அதிகாரம் உள்ளவனாக சொன்ன ஜானஸ்திரியாவது கூட்ட சந்தத்தால் நிர்தேசிக்கப்பட்ட காரணத்தால சூத்திரனுக்கு பிரம்ம வித்யா சமணத்துக்கு அதிகாரம் உண்டு, அனுஷ்டானத்துக்கு அதிகாரம் உண்டு. ஏன்னா சமணாதிகாரம் அனுஷ்டானாதிகாரம். அதனால அந்த ஆட்சேபத்துக்கு 3 சூத்திரங்கள்னால சுகஸ்திய ததானாதர சவனாது தப்தானாத்து சுத்தியதே சத்திரியத்வகதே உத்தரத்துல சைத்திரத்தையும் இல்லாத 3 சூத்திரம். அதுக்கப்புறம் சகல தர்மசாஸ்திரங்களையும் சூத்திரனுக்கு அத்தியனாதி பிரதிஷேதமானது சம்ஸ்கார பராமரிச்சாது ததபாவ அபியாபாச்ச ததபாவ நிர்தாரணேச்ச பிரவருத்தேகே கரண அத்தியனார்த்த அர்த்த நிஷேதாத்து ஸ்மிருதேச்சே என்ற சூத்திரங்கள்னால இல்ல இந்த சூத்திர கலாபத்தினால 4 7 சூத்திரங்கள்னால சூத்ரா பிரம்மோபாசனை சூத்ரத்தை அதிகாரம் மாற்றி அது வேதத்தை அப்படியே கேட்கக்கூடாது, வேதத்துடைய ஆணுபூரி தெரியக்கூடாது. அதனாலதான் பெருமாள் வீதியில ஏழுனாக்க வேதத்தை அப்படியே சொல்ல மாட்டான், கிரமமா சொல்லுவான். 3 சப்தங்களை கேட்டாலும் உச்சரித்தாக்க வேற எல்லாரும் கேட்டதா சொல்லப்பட்ட தோஷம். அதனால விஷயத்வா ஊர்ஜே விஷயத்வா ஊர்ஜே
பூஜ்யத்வான்னு இது கிரமபாட்டமே அதுக்காக தான் ஏற்பட்டது. இது விஷயங்கள்லாம் அப்படியே வராது சார். எல்லா காலத்துலயுமே ஐடியல். அதனால இதெல்லாம் இருக்கு. இதுல இருந்து எவ்வளவு இருக்கணும்னு கேட்டா சூத்திரனுக்கு வித்யோபதேசம் பெறுவதற்கு அனுமதியோ இல்லை, அதுதான் இல்லைங்கிற அளவுக்கு இதெல்லாம் எடுத்துக்க முடியும். இது எதுக்காக பிரமாணமா சொல்லப்பட்டதோ அந்த அளவுக்கு இதை எடுத்துக்கணும். அதாவது பரஞ்சாசம்ன்றது அதனால்தான் இந்த ஞாபகம் ஜீலம் விட்டு நம்ம பாஞ்சாசத்துக்கு சொல்லப்பட்டதான இந்த விதி கொடுக்கும். இது சர்வோபஜீவியமா இருக்கணுங்கிறதுக்காக. இல்லைன்னா பிராமணனுக்கு ஒரு பிரன்யாசம் சூத்திரனுக்கு ஒரு பிரன்யாசம்னு பிரன்யாச பேராது கௌரவம் வரும். அதோட வராமல் இருக்கிறதுதான் எல்லாத்தையும் ஸ்டாண்டர்டைஸ் பண்றோம். அவரோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் கூடாது. அதனால வைதிகனுக்கும் தாந்திரிகமான பிரன்யாசம் விட்டோம். ஆனா அந்த சூத்திரனுக்கு வைதிகமான உபாயம் வரக்கூடாது. அதனால இது தந்தவுக்கு தாந்திரிகம். அது அதப்புறம் வேற உப்பிட்ட பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நிறைய அதுக்கான ஆர்குமெண்ட்ஸ் இருக்கு. ஆச்சாரியர்களுக்காக உச்சி விட்டை திட்டம்ங்கிறதுக்கு அதுக்கு ஒரு வகையான பிரமாணம் இருக்கு. இல்ல ஆச்சாரியர்களுக்காக உச்சி விட்டை தான் உச்சம் இருக்கு, அதுக்கு பிரமாணம் இருக்கு. அவாவா என்ன அவாவா தெளிவா போன வெளியில அவாவா போட்டு அது மேல அந்த கௌரவம் வராது. எல்லா பிராமணம் எல்லாரும் ஒரே மாதிரி ஆச்சாரியம் வந்து அது இன்னும் லாகவும் இருக்காது. சர்வதா கௌரவத்தை லாகவத்துக்கான கேட்கணும்னா அது ரொம்ப லாபம் வரும். நிறைய விஷயம் இருக்கிறத அதுதான் இப்போ அவுட் ஆஃப் இது நான் நிறைய விஷயம் சொல்றேன். இதெல்லாம் எப்படி போயிருக்கு, இதெல்லாம் என்ன மாதிரி விசாரங்கள் போயிருக்குன்னெல்லாம் சாமி கண்டே ஆதரிச்சு இல்லை. அதிகாரி பாகாதிகாரத்துல ரெண்டையும் நல்லா நிரூபணம் பண்ணிருக்கேன். ரெண்டுமே பிராமணிக்கம் தான். பிரமாண ஹானிங்கிறது 300 தோஷங்கள்ல போகும்போது அப்ப ரெண்டும் துஷ்டமாயிடும். அதனால தப்பாது பிரம்ம வித்யாயாம் சூத்திரத்தை அதிகாரம் நாசிட்டி நிர்குணத்தனம் உபகாது. இதுக்கு அதுவே இந்த அபசூத்ராதிகரணத்துல இதுக்கு மேல பிரதானமான ஒரு நிமிஷம் என்னன்னு கேட்டாங்க, இந்த அபசூத்ராதிகரணம் அத்வைதிகளுடைய மதத்துல அசங்கதான். அது இப்பதான் ரொம்ப டைப்பு சாப்பிடுவோம். அதுக்கு
அப்புறம் நாளைக்கு இதை சொல்லுங்க. இது ரொம்ப பக்கம் இது பண்ண முடியல. இந்த அபசூத்ராதிகரணங்கிறது அத்வைத மதத்துல இந்த அத்தியந்த அசங்கனம். அவர்களுக்கு இந்த சூத்திரம் இந்த அதிகரணத்துக்கு சங்கத்தியே வராது. இத பிரசங்காத்து ஏற்பட்டதான இந்த 3 அதிகரணங்களையும் முடித்து அதுக்கு மேல பிரமிதாதிகரண தேசம் பிரமிதாதிகரணத்தை பூர்த்தி பண்ணலாம். முன்னையே இந்த 2 அதிகரணத்தையும் சேர்த்து அங்கே சொல்லியிருந்தாதான் இந்த 3 அதிகரணத்துக்கு உச்சியே வராது. பிரமிதாதிகரணத்திலிருந்து இந்த தேவதாதிகரண மத்வதிகரண அபசூத்ராதிகரண அதிகரணங்களுக்கு சங்கதி வராது. இந்த பாதத்துல பட்ட ஜீவாதிலிங்க வாக்கியங்களை விசாரிக்கிறதுக்கு ஏற்பட்டதான பாதம். இந்த பாதத்துல அதிகார விசாரம் பண்றதுக்கு ஏற்பட்ட பாதம் இல்லை. அதனால இங்க வராது. அதனாலதான் சூத்திரகாரன் பார்த்துதான் ரொம்ப கெட்டிக்காரத்தனமா என்ன பண்றா, முதல்ல இந்த அதிகரணத்தை பெட்டியை ஓபன் பண்ணி முதல் 2 சூத்திரங்களை ஆன உடனே அந்த மனுஷியாதிகாரத்தை பார்த்துக்கிறத வச்சு இந்த 3 அதிகரணங்களையும் விசாரிச்சு அதுக்கு ஒரு பொட்டி மூடு மேல் 2 சூத்திரங்களையும் விட்டு பொட்டி முதல்ல மூடுட்டாலும் இந்த 3 அதிகரணம் வராது. அதனால அத்வைதிகள் பண்ணி பேசிய இந்த கடைசி 2 சூத்திரம் தனி அதிகரணமா பண்ணது ஒட்டாது. அதனால இந்த 3 அதிகரணமும் தேவதாதிகரண மத்வதிகரண அபசூத்ராதிகரணங்கள் பிரமிதாதிகரண கெர்பே பிரமிதாதிகரணத்தை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த 3 அதிகரணத்துக்கும் தங்கத்தையே வராது. அதனால முதல்ல பிரமிதாதிகரணம் ஆரம்பிய 2 சூத்திரங்களை சொன்னார். சப்தாதேவ பிரமிதா கிருத்தியபேட்சையாவது மனுஷாதிகாரத்தால் சூத்திரத்தை அதுல இருந்து பிரசக்தமாக வரக்கூடிய பிரசங்காத்து பிராப்தமான 3 அதிகரணங்கள் மனுஷாதிகாரத்வார் அப்படிங்கிறது சேர்ந்து பிரசக்தமான 3 அதிகரணங்கள். இந்த 3 அதிகரணங்களை பூர்த்தி பண்ணி இப்போ இந்த அந்த பிரமிதாதிகரணத்தை க்ளோஸ் பண்றாங்க. அதுதான் பிரமிதாதிகரண கேட்கம். சப்தாதேவ பிரமிதா சொல்லப்பட்டது அங்குஷ்ட மாத்திரனா ஹிருதயத்தில் இருப்பதாக சொல்லப்பட்ட புருஷன் பரமபுருஷனே அப்படிங்கிறதுக்கு 2 ஹேத்துவாயிருக்கு. 3வது ஹேத்து கம்பனா அங்குஷ்ட மாத்திர புருஷா மத்திய ஆத்மனிஷ்டதி அங்குஷ்ட மாத்திர புருஷாந்தராத்மா இத்தியாதி வாக்கியை நிர்ணயிதமான அந்த அங்குஷ்ட மாத்திர புருஷனை பற்றி எதிர்கின்ற ஜெகத் சர்வம் பிராண ஏகதி நிஸ்ரீகிருதம் மகத்பயம் வஜ்ரம் உஜ்ஜதம் ஏதது அவதாசே பவந்தி. இந்த பிரம்மத்தை சென்று எல்லாம் அஞ்சு நடுங்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த அச்சம் நடுக்கம்ங்கிறதால இவன் பயமுறுத்து தாற்பயம் இல்லை. அதாவது இந்த பிரம்மத்தினுடைய நியமனமாக அந்த அனந்தகங்கரியமா இருக்கிறோங்கிறதுக்காக எனக்கு பயம். இந்த பயம் எப்படி கேட்டா எதிர்கின்ற ஜெகத் சர்வம் பிராண ஏகத்தை நிஸ்ருதாக. அப்புறம் மகத் பயம் வஜ்ரம் உஜ்ஜதம் உஜ்ஜதன்ட்ட ஏதது அவதாரத்தை வஜ்ரம் உஜ்ஜதம் மகத் பயம். இங்கு ஓங்கப்பட்ட வஜ்ராயுத்தத்தை அஞ்சுவது போல இந்த பிரம்மத்துடைய நியமனத்துக்கு இதனுடைய அனதிலங்கரியத்தை கண்டு இதை அஞ்ச வேண்டுவது. இப்படி பிரம்மமானது அதனுடைய ஆகிய அகிலங்கனம் பண்ணுகிற விடத்துல இந்த பிரகாரமாக அஞ்சத்தக்கது நெருங்கத்தக்கது என்பதை எவன் அறிந்து உபாசிக்கிறானோ அமுத்தோடு. கம்பனாத அப்படிங்கிறது தாற்பயம் பயம் ஏகதி பயம் நெருங்கு பிராண ஏகதி மகத் பயம் வஜ்ரம் உத்தியம் இத்தியாதினால பிரம்மத்தினுடைய ஆக்ஞா அனதிலங்கனத்துக்கு ஹேத்துவாக இருக்கக்கூடிய அந்த கம்பனம்ன்றதான பய விசேஷமானது படிக்கிறது. இப்படி ஏகம்பூத கம்பன கேத்துக்கும் பிரம்ம சொல்லிருக்கு பீஷாத்மா பாத்தப்பவதை
பீஷோதேவி சூரிய மிருத்யுதாபதி பஞ்சமி இத்தியாதிக்குள்ள சொல்லப்பட்ட அந்த பயம் இங்கே சொல்லப்பட்ட. அதனால கம்பனாது அங்குட்ட மாத்திர புருஷத்திய இத்தர கம்பன ரூப பீதி ஏற்படுத்துவதற்கு சவனாது அங்குட்ட மாத்திரனான புருஷனை கண்டு மற்றவர்கள் எல்லாம் அவருடைய ஆகிய அகிலங்கனம் பண்ணுவதற்கு அஞ்சி நெருங்குவது சொல்லப்பட்ட காரணத்தால் ஆழ்வார் வேற எதுவும் பேசுவோம். ஊரெல்லாம் குஞ்சி திரையெல்லாம் நம்பியுள்ளார் நீரெல்லாம் ஏறி ஓர் நீரில வரை நீண்டதா ஆரெல்லாம் நம் கம்பனையான் யாரானால் ஆறில்லை வல்லியங்க நான் பேரம் தாங்கிலிருந்து ஒன்றுடன் யாராவது ஒழித்தான். ஆரம்பம் என்ன அஞ்சாமத்துக்கு 4 பாதல் சொல்லிட்டு எடுத்து ஒரே ஒரு பாடம் செய்தார் சொல்லி தேவைப்படுவது பாதல் முதல்ல பெண்கள் தங்கிலேன் என்று ஒன்றுடன் யாராவது ஒழித்தான். ஒழிந்தான் இல்லை, ஒழிய முடியாது. சூரியன் ஆழ்வாருக்கு ஆத்மாவைக்கான 2 பீஜங்கள் என்னன்னு கேட்டா ரட்சகன் வந்து முகம் காட்டுகின்றான் இல்லையா, வியோக ஹேதுவான ராத்திரியும் முடிகின்றது. சூரியன் உதித்தான்னாக்க இதர விடயங்களில் பிரவೃತ್ತಿ ஏற்பட்டு சோகம் குறையும், ஆத்மாவை குறையும். அதுக்கு வழி இல்லாதது. அதனால சூரியன் உதிக்க மாட்டேங்கிறான். சூரியன் உதிக்காததுக்கு காரணம் ஆழ்வார் உட்பிரேசிக்கிறார். பெண் பிறந்தார் ஏதும் துயரம் காண்கிறேன். காண்கிறேன்னா நான் காண்றது சக்தி உடையவன் அல்ல. இந்த பரதந்திரைகளான ஸ்திரீகள் இவர்கள் பண்ண துக்கத்தை என்னால காண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்லுவோம். மாறாது உயிர்ந்தான் இல்லை, மாறாது உயிர்த்தான். அவன் ஆச்சாரியங்களோட இதையும் ஒழிக்க முடியாது. கொஞ்சம் மாறாது ஒழித்தான்னாக்க பயன்பட முடியல, தன்னுடைய தலையை ஒழித்தான். உடம்பு சொல்லிட்டு அது சுத்தமா உட்கார்ந்த லீவ் போட்டால்தான் பண்ணக்கூடாது. ஒன்று மாறாது ஒழிந்தான் இல்லை, ஒன்று மாறாது ஒழிப்பு. ரொம்ப அழகான சாரத்து இல்ல. லேக் ஆஃப் எபிலிட்டி இருக்குல்ல, அது லேக் ஆஃப் இன்டென்ஷன் போல அவ்வளவு ஸ்ட்ரென்த் இல்லை. இல்லையே யாராவது ஒழிஞ்சிருந்தாங்க லேக் ஆஃப் இன்டென்ஸ், யாராவது ஒழிந்தாங்கிறது லேக் ஆஃப் எபிலிட்டி. எனக்கு சக்தி இல்லை, பிரகாஷ் சக்தி இல்லைன்னு கம்பனாத்து. அடுத்த ஜோதிர் தர்சனா. ஜோதிர் தர்சனாத்துன்னு என்னப்போ ஜோதித்வேன தர்சனாத், ஜோதி தர்சனாத். இந்த பரமாத்மானவன் லோகத்தை தானும் பிரகாசித்து மற்றவர்களும் பிரகாசிக்கக்கூடிய ஜோதி ரூபமான பதார்த்தங்களுக்கெல்லாம் அவைகளுக்கு ஜோதி ரூபம், அவைகளுக்கு பிரகாசம் ஏற்றுவாக இருக்கான். இல்ல கடவுள் நின்று அம்நாயத்தே கதப்பு சூரியோ பாத்தின சந்திரதாரகம் நேமா விஜிதோ பாந்தி சப்தோயம் அக்னி தமைவ பாந்தம் அனுபாதி சர்வம் சத்தியபாசா சர்வமிதம் விபாதி. இந்த பரமாத்மாவை
ஜோதி ரூபனாக இந்த பரமாத்மாவை ஏன் பரமாத்மாவை ஜோதி சப்தத்தினால் சொல்லப்பட்டது. வித்திரிக்தமான சர்வ பதார்த்தங்களுக்கும் இல்லையா பிரகாச ஆபாதனம் பண்ணக்கூடியதான ஜோதிஷ்மேன அடுத்தபடியா தர்சனாத்தினால இந்த பரமாத்மாவின் பிராப்தியமாகும் சம்பதான பரஞ்சோதி உபசம்பத்திய ஸ்வயம் ரூபேன அபிரிப்பதியதே தம் தேவா ஜோதிஷாம் ஜோதி ஆயுத அமிர்தம் என்றும் அதை எழுதப்படும் திவோ ஜோதி தீட்சத்தை என்றும் பரமாத்மா இங்க அங்கூட்ட பிரமித அங்கூட்ட மாத்திரான ஹிருதயாந்தர்வதி புருஷனை ஜோதி ரூபமாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஜோதி சப்த வாக்கியத்துவம் பரமாத்மாவுக்கே உண்டு என்று தர்சனாத்னா ஸ்ருதிகளிலே தர்சனாத்னா ஸ்ருதி பிரதிபன்னத்தினால் கேட்டார். ஜோதிஷ்மேன தர்சனாத் பரமாத்மாவை ஜோதி ரூபமாக ஜோதி சப்த வாக்கியனாக ஸ்ருதிகளிலே நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற காரணத்தால் எங்கெங்கெல்லாம் ஜோதி சப்தம் வந்தோ அந்த ஜோதி சப்தத்தால பரமாத்மாவை குறிப்பிட்டிருக்கார். உபாசன திசையில பிராப்தி திசையில எல்லா திசையிலையும் இல்லையா பரமாத்மா முதல்ல நட்சத்திர சூரியோபாதின சந்திர தாரகம் என்று எல்லா பதார்த்தங்களுக்கும் பிரகாச ஆபாதக ரூபமான ஜோதியாக இருக்கா. பிராப்தி காலத்துல இல்லையா சம்பிரசாத அஸ்மாத் சரீரா சமுதாய பரஞ்சோதி ரூபத்திய சேன ரூபேன அபினிஷ்பத்தியதே. உபாசன வேளையில தம் ஜோதிஷாம் ஜோதியே தேவாக அமிர்தமிச்சு பார்த்ததே. அதுக்கப்புறம் அதை கருதப்போற திவோ ஜோதி ஜீத்ததே அப்படின்னு நித்தின் பூமி சுத்தமான நிரவதிகமான பிரகாசத்தோடு ஒரு ஜோதி போயிருந்து இப்படி பரமாத்மாவை ஜோதிஷேன சுதிகள் இந்த அங்குட்ட பிரதிதான புருஷனுக்கு இந்த ஜோதி ரூபத்தை சொல்ல இந்த அங்குட்ட மாத்திர புருஷா ஜோதிரிதோ அசூமக்கான்னு அந்த ஜோதி சப்த வாக்கியம் பட்டமா பரமாத்மாவுக்கு வாக்கியம். ஆக சப்தாதேவ பிரதிதா கிருத்தியபேட்சையான மனுஷாதிகாரத்தால் கம்பனாத் ஜோதி தர்சனாத்னு 4 சூத்திரங்களால திட்டமாக இருக்கக்கூடிய இந்த அதிகரணம். இது பிரமிதாதிகரணம் இதோட முடியும். இதுக்கு மேல ஆகாகா அர்த்தாந்தரத்வாதி விபதேசா அர்த்தாந்தரத்துவ விபதேசாதிகரணம். நிறைய விஷயங்கள் இருக்கு. இதோட இந்த பாதமும் முடியுது. அர்த்தாந்தரத்வாதி விபதேசாதிகரணத்தோட ஆமாங்க. அடுத்த அந்த சனிக்கிழமை சங்கராந்தி அந்த கிளாஸ் சமமாக்கு இல்லையா அவதூர் சாமி சங்கத்தில் இருக்கு. அந்த ஞாயிற்றுக்கிழமை சாப்பிட்டு அழிக்கிறேன் என்றார். அழிக்க வேண்டி அழிக்காரத்துலேயே கால்களை சாப்பிடுவேன். நாம 2 மணிக்கெல்லாம் காலக்கிழமை முடிக்க வேண்டிய மாதம் இருக்கு. அதுக்கு ஒரு தரம் சம்பரைஸ் பண்ணி பார்க்கணும். இல்லைன்னா அப்பதான் மனசுல மனசுல ஏற்க முடிய ஆர்வமா வரும். அதனால முடிக்க வேண்டிய பாக்கி உள்ள பாசனங்களை சோதனைகளை முடிச்சுட்டோம். ஒரு தரம் இந்த 32 அத்தியாய அர்த்தத்தையும் பார்க்கணும். அது பார்த்தாக்க ஏன்னா அழில டெவலப் ஆரம்பிச்சுன்னா அப்புறம் ஒன்றும் விஷயம் பார்க்க முடியாது. அந்த இதுதான் இருக்கும். அதனால அதுக்குள்ள ஒரு பிரவேசத்துல எல்லாத்தையும் முடிச்சு வச்சுக்கலாம். அழில 4 மணிக்கு ஏற்பதாக 4 மணிக்குள்ள நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்களை பார்த்து ரெடியா எடுத்துட்டோன்னா அழில வேலை ஒண்ணு கற்பூராசி ஏன்னா 1.5 மணி நேரம் போடாது.